ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம கியூபர்நெட்டிஸோட கண்டினியூஷன் சீரீஸில் இருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி கியூபர்நெட்டிஸ் கிளஸ்டரை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம 2 மெத்தடில் பார்த்துருப்போங்க. ஸோ மெத்தட் நம்பர் 1 நம்ம மினி கியூப்ன்ற ஒரு செட்டப்பில் நம்மளோட லோக்கல் மிஷின்லேயே நம்ம ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொன்று ஒரு ப்ரொடக்ஷன் கிரேட் கிளஸ்டரு நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு கியூபர்நெட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ் KOPSன்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணி நம்ம டாபிக்ஸ்லாம் நேம் ஸ்பேசஸ், பாட்ஸு, டிப்ளாய்மெண்ட்ஸு அண்ட் ரெப்ளிகா செட், டீமன் செட், சர்வீசஸ் இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். பட் நம்ம ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் கியூபர்நெட்டிஸ் ஆப்ரேஷனுக்கு பதில் இப்போ எல்லாருமே கரண்ட் ட்ரெண்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு AWSோட சர்வீஸ் விச் இஸ் எலாஸ்டிக் கியூபர்நெட்டிஸ் சர்வீஸ் EKSன்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாருமே ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா KOPSலேருந்து மைக்ரேட் ஆகி இனிமேல் நம்ம EKS தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸ்லையுமே நம்ம EKS தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட கான்செப்ட்ஸை நம்ம கற்றுக்கவும் போகிறோம். சப்போ EKSன்றது என்னென்னா AWSஏ ஒரு கியூபர்நெட்டிஸ் கிளஸ்டரை நீங்கள் ஜஸ்ட் பட்டன் கிளிக்கிங் மூலியமாகவே கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் உங்களோட kubectl கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி மூலியமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கொடுத்துட்றோம். ரைட். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டாபிக்ன்றது இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு கியூபர்நெட்டிஸ் மட்டுமே அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் AWSோட நாலேஜும் இருக்கணுங்க. ஏன்னா நம்ம AWSல IAM ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்ன்ற சர்வீஸையும் EKSயும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு கியூபர்நெட்டிஸ் கிளஸ்டர் கிரியேட் பண்ணி நான் மட்டுமே அந்த கிளஸ்டரில் கமாண்ட்ஸ்லாம் நான் ரன் பண்ணியிருப்பேன். இப்போது எனக்கு என்ன வேணும் அப்படின்னா வாட் ஐ வாண்ட் டு ஹேவ் இஸ் எனக்கு மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்க. டெவலப்பர், டெஸ்டர், டெவாப்ஸ் இன்ஜினியர். எனக்கு ஒவ்வொரு யூசருக்கும் லிமிட்டட் பர்மிஷன் கியூபர்நெட்டிஸ் கிளஸ்டருக்கு கொடுக்கணும். அவங்க எப்படி அந்த கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணுவாங்க, அவங்க எப்படி kubectl கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போது AWSல IAMன்ற டாப்பிக்கை சப்போஸ் நீங்கள் கியூபர்நெட்டிஸ் டேரெக்டாக நீங்கள் டெவாப்ஸ் படிக்கிறதுக்காக என் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் பேசிக்ஸ் ஆஃப் AWS சீரீஸில் பாருங்கள். ஒரு EC2னா என்ன, ஒரு S3 பக்கெட், IAMன்ற பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம IRSA, IAM ரோல் ஃபார் சர்வீஸ் அக்கௌண்ட்ஸு, சர்வீஸ் அக்கௌண்ட்னா என்ன, அண்ட் ரோல் பைண்டிங், கிளஸ்டர் ரோல் பைண்டிங், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்ம பேச போகிறோம். அப்போ அதுக்கு கொஞ்சம் IAMன்ற ஒரு AWS டாப்பிக்கோட நாலேஜும் கியூபர்நெட்டிஸோட நாலேஜும் இருந்தாலே போதும் இந்த வீடியோ நம்ம லேர்ன் பண்ணலாம். So without further ado, so let's get to our today's video. So you are learning from Mithran and you are watching Learn with Mithran channel. So let's get into our today's topic. நான் என்னோட AWS அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி லாகின்ல இருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு EKS கிளஸ்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தட் இஸ் கோயிங் டு பி மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், லெட் மீ ஓப்பன் அ நியூ நோட் பேட். அண்ட் இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம லேர்ன் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஸோ கிரியேட் அ EKS கிளஸ்டர். இப்போ இந்த EKS கிளஸ்டரை நீங்கள் என்ன பண்ணலான்னா 2 வகையாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று த்ரூ த கன்சோல். நம்ம கன்சோலில் போயிட்டு நம்ம AWS கன்சோலில் பட்டன் கிளிக்கிங் வழியாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு EKS கிளஸ்டரை நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு AWS என்ன பண்ணலான்னா ஒரு கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி கொடுக்குறோம், EKSCTL அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ EKSCTLன்றது என்னென்னா இட்ஸ் அ கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி. நம்ம கன்சோலில் போய்ட்டு ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணுறதுக்கு பதில் CLI வழியாகவே ஒரு EKS கிளஸ்டரை கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ CLI அப்படின்றது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு AWSலேயே CLI இருக்காங்க. என்னது AWS S3 LS இந்த மாதிரி கமாண்ட்லாம் நீங்கள் அடிப்பீங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் AWS என்ன பண்ணுறேன்னா EKSCTL அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் ஒரு டூல் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ EKSCTL அப்படின்றதுனா AWSோட அஃபீஷியலான ஒரு கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி தான். ஸோ விச் இஸ் யூஸ் டு கிரியேட் யுவர் கியூபர்நெட்டிஸ் கிளஸ்டர். ஸோ அப்போ நம்ம ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணுறதுக்கு, நோட்ஸை மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணலான்னா EKSCTLனு ஒரு டூல் யூஸ் பண்ணி EKSCTL கிரியேட் கிளஸ்டர் இதான் என்னோட நேமு அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ திஸ் இஸ் நம்ம இப்போது ஒரு கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி வழியாகவும் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நம்ம கன்சோல் வழியாகவே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு EKS கிளஸ்டரை கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த EKS கிளஸ்டரை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி AWSல இன்னொரு சர்வீஸ் இருக்கும்.
அவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ we have EKS, similarly we have ECS. So EKS stands for Elastic Kubernetes Service, ECS stands for Elastic Container Service. ஓகே, ஸோ அப்போ இவங்க இது வந்து Kubernetes சர்வீஸு அண்ட் இவன் வந்து கண்டெய்னர் சர்வீஸ் அப்படின்னே சொல்லிட்டு நமக்கு ஒரு செப்பரேட் சர்வீசஸ் இருக்குங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இவங்க 2 பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வி வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போது நம்ம Kubernetesன்ற ஒரு சர்வீஸை பற்றி படிக்கிறோம்னா Kubernetes ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். விச் இஸ் டிப்ளாய்மெண்ட்ஸ்னா என்ன, இந்த நேம் ஸ்பேஸ்னா என்ன, ஒரு பாடுனா என்ன, ரெப்ளிகா செட்டு, டீமன் செட்டு, சர்வீசஸில் நோடு போட்டு கிளஸ்டர் ஐபி, லோட் பேலன்சர், இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கணும்னா உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்கணுங்க. இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த சர்வீசஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி Kubernetes கிளஸ்டரில் நீங்கள் ஒரு பாடை டிப்ளாய் பண்ணுறீங்கன்னா அது அவுட்புட் பார்க்குறதுக்கு இந்த சர்வீசஸ் நாலேஜ் எல்லாம் தெரியணும். பட் இப்போ Kubernetesக்கு ஆல்டர்னேட்டிவாக அவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் ஒரு எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டு வரோம். இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா டேரெக்டாக உங்கள் டாக்கர் இமேஜை நீங்கள் ஒரு EC2 மிஷினில் ரன் பண்ணிக்கலாம். அந்த ஒரு EC2 மிஷினில் மல்டிபிள் EC2 மிஷினில் நாங்களே ரன் பண்ணி கொடுத்துட்றோம். அதில் அந்த கண்டெய்னர் இன்ட்ராக்ஷனு அண்ட் ஹை அவைலபிலிட்டி இதெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம். Kubernetes இல்லாமல் டேரெக்டாக உங்கள் EC2 மிஷினில் நாங்கள் கண்டெய்னர் ரன் பண்ணுறதுக்கு ECS எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. எதுக்காக நான் இதை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன்னா, நம்ம AWS சீரீஸில் ECSன்ற ஒரு சர்வீஸை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க தான் போகிறோம். ஸோ அப்போ அதில் சில வார்த்தைகள் ஃபார்கேட்டு அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கிளஸ்டரை க்ரியேட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அப்போ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் இப்படி ஒரு சர்வீஸ் இருக்குது, இதை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மெயினாக இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறது Kubernetes சர்வீஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். பட் இவங்க 2 பேருமே கண்டெய்னர்ஸை ரன் பண்ணுற சர்வீசஸ் தான். 2ல் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. 2மே நீங்கள் யூஸ் பண்ண போகிறதுன்றது கிடையாது. உங்கள் அப்ளிகேஷனை ஒன்று Kubernetesல ரன் பண்ணுங்கள், இல்லை ECSல ரன் பண்ணுங்கள். இட்ஸ் யுவர் சாய்ஸ், உங்களோட ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ இவங்க 2 டாப்பிக்கும் நம்ம படித்தா மட்டும்தான் அவங்களோட 2 பேரோட டிஃப்ரென்சஸை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ ECSன்ற சர்வீஸ் நம்ம வீடியோ போடும்போது அப்போ நான் என்ன பண்ணுறேன், இவங்க 2 பேர்த்துக்கூட கம்பேரிசனை நான் இன்ட்ரோடக்ஷனாக நான் கொடுக்குறேன். பட் ஃபார் நவ் நம்ம நடுவில் இப்போ கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது சில வார்த்தைகள்லாம் வரும். அப்போ இது ECSல நம்ம பார்ப்போங்க, டார்கெட்னா என்ன, அந்த மாதிரி நான் டேர்ம் சொல்லுவேன். அதுக்காக நான் முன்னாடி என்ன பண்ணிடுறேன், AWSல கண்டெய்னர்ஸை ரன் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு மல்டிபிள் சர்வீசஸ் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். டன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லெட்ஸ் கெட் பேக் டு அவர் டாபிக் இன் ஹேண்ட். நம்ம ஒரு EKS கிளஸ்டரை கிரியேட் பண்ண போகிறோம், விச் இஸ் வி ஆர் கோயிங் டு கிரியேட் இட் த்ரூ அவர் கன்சோல். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்மளுக்கு EKSCTLனு ஒரு கமாண்ட் லைன் யூட்டிலிட்டியும் வரையும் இருக்குது. பட் நம்ம இப்போ என்னென்னா, நான் AWSல சிங்கப்பூர் ரீஜியனில் ஆல்ரெடி லாகின்ல தான் இருக்கேன். இங்கே எனக்கு என்ன இருக்குன்னா, நான் EKS அப்படின்னு நான் சர்ச் பண்ணாலே எலாஸ்டிக் Kubernetes சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஹோம் பேஜ் வருங்க. இப்போ ரீசெண்டாக Kubernetesல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆட்டோ மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோ மோட்னா என்னன்றதை இப்போ கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போதே உள்ளவே அவன் காமிப்பான் பாருங்களேன். இது இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் ஆனது தான். ஸோ குவிக் கான்ஃபிகரேஷன் வித் EKS ஆட்டோ மோடு நியூ அப்படின்ற வார்த்தையை நீங்களே பார்க்கலாம். அப்படின்னா இப்போ தான் புதுசாக AWS லான்ச் பண்ணியிருக்கான். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், கஸ்டம் கான்ஃபிகரேஷன்னே வச்சுக்கிறேன். ஸோ தட் நான் எல்லா ஆப்ஷன்ஸுமே நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் கிவ் இட் அஸ் அ கஸ்டம் கான்ஃபிகரேஷன். இப்போ இங்கே EKS ஆட்டோ மோடுன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குங்க. இது என்ன அப்படின்னா, AWS என்ன சொல்கிறான்னா, இதுக்கு மேலே ஆல்ரெடி EKSன்றது என்னென்னா, நாங்கள் இதை ஒரு கிளஸ்டரை நாங்கள் மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ க்ளவுடு மேனேஜ்டு கிளஸ்டர் அப்படின்றது தான் EKS. ஸோ இப்போ நம்ம செல்ஃப் மேனேஜ்டு கிளஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. செல்ஃப் மேனேஜ்டு கிளஸ்டர் விச் இஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த நோட் அப்கிரேட்ஸு, Kubernetesோட வேர்ஷன் அப்கிரேட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம என்னென்னா செல்ஃப் மேனேஜ் கிளஸ்டரில் வி ஹேவ் டு டூ. அண்ட் இப்போ இதுவே நீங்கள் இப்போ இந்த ADM, கியூப் ஸ்ப்ரே இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் போனீங்கன்னா யூ ஹேவ் டு மேனேஜ் இட். இதுவே க்ளவுட் மேனேஜ்டு கிளஸ்டர் நமக்கு அவன் யாருன்னா EKS, அஸ்யூரில் AKS, கூகுளில் GKE, இதில் KOPSுமே நம்ம என்னென்னா நம்ம தான் மேனேஜ் பண்ணுறோம். அப்போ நம்ம ஒரு கிளஸ்டரை க்ரியேட் பண்ணி நம்ம மாஸ்டரையும் சரி ஒர்க்கரையும் சரி நம்ம மேனேஜ் பண்ணோன்னா அது செல்ஃப் மேனேஜ்டு கிளஸ்டரு. க்ளவுடே என்ன பண்ணுறான்னா, அவன்
நம்மளுக்காக ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணி கொடுக்குறான், அவன் மேனேஜ் பண்ணிக்கிறான்னா அதுக்கு க்ளவுட் மேனேஜ் கிளஸ்டர். அப்போ இது ரெண்டுத்துலேயும் என்னங்க எதங்க மேனேஜ் பண்ணுறாங்க? மெயினாக உங்களோட குபர்னெட்டிஸ் ஆர்கிடெக்சரில் உங்களுக்கு மாஸ்டர் ஒர்க்கர் அப்படின்னு 2 இருக்கும். அந்த மாஸ்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மாஸ்டர் ஒர்க் ஆகாமல் போயிட்டா நம்மளால் ஒர்க்கர் நோட்ஸோட பேச முடியாது. ஏன்னா அந்த கண்ட்ரோல் பிளேன்குள்ளலாம் என்னென்ன இருப்பான், ஏபிஐ சர்வர், கண்ட்ரோல் மேனேஜர், ஸ்கெடியூலர், இடிசிடி, இவங்க எல்லாருமே அந்த மாஸ்டர் பிளேன்குள்ளே தான் இருப்பான். அப்போ இந்த க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் AWS, கூகுள், அஸ்யூர் இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கண்ட்ரோல் பிளேனை நாங்கள் பார்த்துக்குறோம், அது உங்ககிட்ட நாங்கள் ஆக்சஸே கொடுக்க மாட்டோம், நாங்கள் அதை ஹை அவைலபிலிட்டியாக நாங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னா எங்கள் சைட்டில் அதை பார்த்துக்க வேண்டியது பொறுப்பு. ஒர்க்கர் நோட்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒர்க்கர் நோட்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கிளஸ்டரை மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா க்ளவுடு மேனேஜ்டு கிளஸ்டர்னு கொண்டு வந்துடுறான். அந்த கண்ட்ரோல் பிளேனை பார்த்துக்கிறதுக்காக அவன் ஒரு சார்ஜஸும் என்ன பண்ணிக்கிறான், நம்மளுக்கு ஹவர்லி பேசிஸில் நமக்கு வாங்கிக்கிறாங்க. ஸோ தட் அவர் கண்ட்ரோல் பிளேன் வில் பி ஹைலி அவைலபிள். ரைட், இப்போயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு க்ளவுடு மேனேஜ்டு கிளஸ்டர் தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதில் இனிமேல் ஒர்க்கர் நோடுமே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்களே ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இங்கேவே நீங்கள் என்ன டாபிக் ஏதாவது தெரியலனாலுமே இங்கேவே இன்ஃபோன்னு சொல்லிட்டு இருக்கோங்க. அந்த இன்ஃபோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது என்ன ஆப்ஷன், அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இங்கே EKS ஆட்டோ மோடுன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இட்ஸ் நத்திங் பட்டு, ஸோ EKS ஆட்டோமேட்டிக்லி வில் ப்ரொவிஷன் யோர் கம்ப்யூட், ஸ்டோரேஜ் அண்ட் மேனேஜ் யோர் நெட்வொர்க்கிங். அப்படின்னா ஒரு நியூ பாடு கிரியேட் ஆகுது, அது எக்ஸிஸ்டிங் நோடுக்குள்ளே ஃபிட் ஆக முடியலனா EKSஏ ஆட்டோமேட்டிக்காக ஒரு புது நோடையே க்ரியேட் பண்ணி, இப்போ ஒரு மாஸ்டர் 2 ஒர்க்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஒர்க்கர் நோடு ஃபுல் ஆகிட்டான், ஒரு புது பாடை என்னால் அந்த ஒர்க்கர் நோடில் ப்ளேஸ் பண்ண முடியலையா, நாங்களே என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒர்க்கர் நோடை க்ரியேட் பண்ணி அதில் அந்த பாடை ப்ளேஸும் பண்ணிடுவோம். அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இனிமேல் EKS கம்பைன்ஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்ட் பை AWS வித் இன்டகிரேட்டட் குபர்னெட்டிஸ் கேப்பபிலிட்டிஸ் டு மீட் த அப்ளிகேஷன் கம்ப்யூட் நீட்ஸ். அப்போ இனிமேல் ஆட்டோ மோட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இனிமேல் நீங்கள் அந்த ஒர்க்கர் நோட்ஸும் மேனேஜ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒர்க்கை இன்னும் கொடுத்துட்றோம். இதுக்கு தனியாக வியூ ப்ரைஸிங்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு எதுவும் கொடுத்துடலாம், எக்ஸ்ட்ரா ப்ரைஸிங்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இங்கேயே என்னென்ன கேப்பபிலிட்டிஸ்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லோட் பேலன்சிங்கு, ஸ்டோரேஜு, கம்ப்யூட்டு, GPU சப்போர்ட்டு, கிளஸ்டர் லெவலில் DNS, பாட் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க்கிங் விச் இஸ் அந்த சர்வீசஸ், கிளஸ்டர் IP, பாடு, அந்த மேனேஜிங்கு, இது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் குபர்னெட்டிஸே பார்த்துக்கும். அப்போ நம்ம எதுவுமே பண்ணவே தேவையில்லைங்க. கிளஸ்டர் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு இதை எனேபிள் பண்ணி விட்டு எக்ஸ்ட்ரா காசு தூக்கி போட்டுட்டோன்னா போதும், நம்மளோட பாடை டிப்ளாய் பண்ணுறோன்னா அவனே எல்லாத்தையுமே அதோட ஸ்கேலிங்லேருந்து நமக்கு அந்த சர்வீசஸ் மேப் பண்ணுற முதற்கொண்டு அவனே பார்த்துக்கிறான். ஸோ திஸ் இஸ் எ ஈஸி ரூட்டு ஃபார் ப்ரொடக்ஷன் கிரேட் கிளஸ்டர்ஸ். பட் நம்ம இப்போதைக்கு அது வேண்டாம், ஏன்னா நம்ம லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். கிளஸ்டருக்கு ஒரு பேர் கொடுக்க போகிறேன். ஸோ என்னோட கிளஸ்டர் என்ன நேம் கொடுக்குறேன்னா, வில் கிவ் அ நேம் லைக் லேர்ன் வித் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இதுதான் என்னோட கிளஸ்டரோட நேம்னு நான் கொடுத்துட்றேன். இந்த கிளஸ்டருக்கு ஒரு IAM ரோல் தேவை, நம்மக்கிட்ட ரோல் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிரியேட் அ ரெக்கமெண்டட் ரோல்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்தீங்கனாலே அவனே என்ன பண்ணுறான், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு IAMன்ற பேஜுக்கு நம்மளுக்கு போயிடுறோம். ஸோ இப்போ நம்ம AWS சர்வீஸு, EKSக்கான கிளஸ்டர் ரோலுன்னு சொல்லிட்டு அவனே செலக்ட் ஆகியே கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு அண்ட் இவனே என்ன பண்ணிடுறான்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாலிசி அட்டாச்சும் பண்ணிடுறான். அந்த பாலிசி என்னென்னா, அந்த கிளஸ்டருக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம், விச் இஸ் கிளஸ்டர் ரோல் பாலிசி. அந்த கிளஸ்டரில் ஆட்டோ ஸ்கேலிங்கு, வால்யூம் அட்டாச்மெண்ட்டு, நெக்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் பேலன்சிங்கு, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த ரோலுக்கு பர்மிஷன்ஸாக நம்ம கொடுக்குறோம். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த ரோலுக்கு என்ன பேர் நீங்கள் வைக்க போகிறீங்க. ஸோ கேன் கிவ் அ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ரோல் நேம் என்ன பண்ணலான்னா நீங்கள் நம்ம பேருன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளஸ்டர் ரோல் EKS கிளஸ்டர் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், I'll keep it as a name. allows the cluster Kubernetes control plane to manage AWS resources on your behalf. Everything is fine and create a role. ஸோ இப்போ நம்ம ரோல் கிரியேட் பண்ணியாச்சு, விச் இஸ் EKS கிளஸ்டர் ரோல்னு சொல்லிட்டு நமக்கு கிரியேட் ஆகிருக்கு. இதை நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு என்னோட கிரியேட் பண்ண ரோலை இங்கே அட்டாச் பண்ணிடுறேங்க. டன். இப்போ லேட்டஸ்ட்டாக குபர்னெட்டிஸோட வெர்ஷன்ஸ் என்ன அப்படின்னா 1.33ன்ற வெர்ஷன் தான் போயிட்டுருக்கு. அண்ட் ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒரு ஸ்டார்டிங் டேட்டும் அதோட எண்டிங் டேட்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட
ஸ்டார்டிங் டேட்ன்றது ரிலீஸ், இங்கே எண்டிங் டேட்ன்றதுன்னா ஸ்டாண்டர்ட் சப்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கும். ஜூலை 29, 2026 இந்த வேர்ஷன் முடிஞ்சிருதுங்க அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இந்த வேர்ஷன் இன்னும் ட்ராக் பண்ணிட்டு போனோன்னா ஜூலை 29, 2027 வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு போகலாம். இதே வேர்ஷன் 1.33 நீங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம இப்போ லேட்டஸ்ட் வேர்ஷனே சூஸ் பண்ணாலும் அடுத்த வருஷம் ஜூலைத்தோட இந்த லேட்டஸ்ட் வேர்ஷன் பழசாயிரும், புது வேர்ஷன்ஸ்லாம் வந்துடும். அப்போ இங்கேவே என்ன சொல்கிறோன்னா 2 அப்கிரேட் பாலிசி வச்சிடறோம், ஸ்டாண்டர்டு எக்ஸ்டெண்டடு. ஸ்டாண்டர்ட்னா என்னென்னா ஒரு Kubernetes வேர்ஷன் 14 months அப்புறம் ரிலீஸுக்கான அப்புறம் அது பழசாயிரும், நம்ம புது வேர்ஷனை அப்கிரேட் பண்ணுற மாதிரி வருங்க. சப்போஸ் இங்கே 14 monthsக்கு நம்ம புதுசாக நம்ம அப்கிரேட் பண்ணுற மாதிரி வரும். AWS என்ன பண்ணிடுறான்னா அந்த அப்கிரேடை பார்த்துப்போம். இல்லை நீங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதே 1.33 2 வருஷத்து வரைக்கும் நீ கொண்டு வா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஸோ அப்போ 26 months ஆஃப்டர் த ரிலீஸ் டேட் வரைக்கும் போகிறீங்கன்னா எக்ஸ்டெண்டட் சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஹவர்லி காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட்ன்றதே லேட்டஸ்ட்டு வேர்ஷன் வருதுன்னா அது லேட்டஸ்ட் வேர்ஷன் அப்கிரேட் ஆகட்டும் அப்படின்றதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், அது சூஸ் ஸ்டாண்டர்ட். அண்ட் ஆட்டோ கம்ப்யூட் மோடுன்னு சொல்லிட்டு அதுவுமே நம்மளுக்கு இங்கே மேலே இந்த ஆட்டோ மோடுன்னு கொடுத்திங்கன்னா இதுவுமே நம்மளுக்கு வரும். இப்போதைக்கு நம்ம அதை எனேபிள் பண்ணலை. அண்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கிளஸ்டர் IAM ஆக்சஸ்ன்றது அவங்க டிஃபால்ட்டாக வச்சுருக்கிறான். இல்லை இட்ஸ் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். இதுனா ஹவு IAM வில் ஆக்சஸ் திஸ் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம இதை டிஃபால்ட்டாகவே லெட் அஸ் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். என்கிரிப்ஷன் எதாவது பண்ணுமா, எதுவும் வேண்டாம். இது என்னென்னா ஜோனல் ஷிஃப்ட் ARC. ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே ஒரு அவைலபிலிட்டி ஜோன்லேருந்து இன்னொரு அவைலபிலிட்டி ஜோனுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. திடீர்னு ஏதோ ஜோன் லெவல் ஃபெயிலியர், இல்லை எனக்கு ஒரு ஜோன்லேருந்து எல்லா டிராஃபிக்கையும் இன்னொரு ஜோனுக்கு நீங்கள் மாற்றணும், ஏதாவது ஒரு ஃபெயில் ஓவர்னால பிரச்சனைன்னு வரனால அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம். இது எல்லாமே ஃபஸ்ட் லெவல் உங்கள் கிளஸ்டரோட கான்ஃபிகரேஷனை செட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெட்வொர்க்கிங் லெவலுக்கான கான்ஃபிகரேஷன். நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃபால்ட் VPCயை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், டிஃபால்ட் VPCயோட சப்நெட்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்டு ஏதாவது அடிஷ்னல் செக்யூரிட்டி குரூப் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் செலக்ட் யுவர் செக்யூரிட்டி குரூப்பு விச் அலவுஸ் என்ன போர்ட் நம்பர் வேணுமோ. இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் லான்ச் விசர்ட் 1ன்ற செக்யூரிட்டி குரூப்பு விச் இஸ் ஆல் TCPன்னு தான் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அந்த செக்யூரிட்டி குரூப்பை நான் கொடுத்துக்கிறேங்க. ஓகே. அண்ட் நம்ம IP அட்ரஸ் IPv4 இருந்தாலே போதும். மீதி நீங்கள் எதாவது எனேபிள் பண்ணணுமா அப்படின்னா எனக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஹைப்ரிட் நோட்னா என்னென்னா நம்மளுக்கு சில ஆன் ப்ரெமிஸ் கிளஸ்டர்ஸும் இருக்கும், க்ளவுட் பேஸ்ட் கிளஸ்டர்ஸ் ஒர்க்கர் நோட்ஸும் இருக்குது. ரெண்டுத்தையுமே நான் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் சொல்லி கொடுத்துட்றேங்க. இப்போ நமக்கு என்னென்னா இங்கே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றோம். என்னென்ன என் பாயிண்ட்லாம் வேணும். பப்ளிக், அவுட் சைட் ஆஃப் த VPCயும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். ஸோ அவுட் சைட் ஆஃப் VPCயும் இருக்கும் அண்ட் த ஒர்க்கர் நோட் டிராஃபிக் டு த எண்ட் பாயிண்ட் வில் ஸ்டே வித்தின் த VPC. ஸோ அப்போது இப்போ நம்ம உங்களோட நீங்கள் கிளஸ்டரை எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம் அண்ட் உங்கள் ஒர்க்கர் நோடோட டிராஃபிக்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விச் இஸ் வித்தின் த VPCக்குள்ளே தான் ஒர்க்கர் நோட்ஸ்லாம் இருக்கணும். ஏன்னா அதில் தான் நம்மளோட அப்ளிகேஷன் ஒர்க் லோட்லாம் இருக்கும். அப்போ எனக்கு வித்தின் த VPC தான். ப்ரைவேட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கிளஸ்டரையே நீங்கள் இப்போ நான் சென்னையிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. என்னோட IKS கிளஸ்டர்ன்றது VPCக்குள்ளே கிரியேட் ஆகிருப்பான், ப்ரைவேட் IP மட்டும்தான் இருப்பான். நம்ம AWSலேயே EC2வை ஒரு ப்ரைவேட் EC2 நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா டேரெக்டாக நம்ம வீட்டில் இருந்து அந்த ப்ரைவேட் IPயை நம்ம ஹிட் பண்ண முடியாது. ஹிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வராது. அப்போது டேரெக்டாக ஹிட் பண்ணால் அவுட்புட் வராது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒன்று ஒரு பேஸ்டன் ஹோஸ்ட் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா VPN கனெக்ஷன் இருக்குன்னா அதை வச்சு VPC கனெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம AWSல பார்த்துருக்கோம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், என் கிளஸ்டர் பப்ளிக் கிளஸ்டராகவே இருக்கும், நான் அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்னு கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் இப்போது அப்சர்வபிலிட்டி ஏதாவது நீங்கள் எனேபிள் பண்ணணுமா, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போதைக்கு அப்சர்வபிலிட்டி இந்த கண்ட்ரோல் பிளேன் லாக்ஸ் எல்லாமே க்ளவுட் வாட்ச்க்கு ஏதாவது அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா க்ளவுட் வாட்ச்சில் உங்களுக்கு லாக்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் விச் யூ கேன் ரிவ்யூ தம். வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் எனேபிள் ஆல் திஸ். இப்போதைக்கு நான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ இது எல்லாமே ஆட்-ஆன்ஸுங்க. ஆட்-ஆன்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்ம Kubernetesோட எக்ஸ்ட்ரா ப்ளகின்ஸ் மாதிரி. ஸோ ப்ளகின்ஸ்னு என்னென்னா நம்ம இப்போதைக்கு நம்ம ப்ளகின்ஸ் அப்படின்றது நம்ம என்னென்னா நம்ம சோஃபார் நம்ம இன்னும் பார்க்கவும் இல்லை. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்னென்னா ப்ளகின்ஸ்ன்னு பார்ப்போம். இது எல்லாமே கண்டிப்பாக மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டு உங்கள் கிளஸ்டருக்கு. இப்போ Q ப்ராக்ஸி அப்படின்றது கண்டிப்பாக எல்லா நோட்லையும் உள்ளே வந்துடுறோம்.
மானிட்டர் பண்ணுறதுக்கு ஏஜென்ட்ன்றது அண்ட் நம்மளோட நெட்வொர்க் விபிசி அதை பற்றின இன்ஃபர்மேஷன், எனேபிள் பாட் நெட்வொர்க்கிங், அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக தேவை தான். நம்ம நார்மலாக ஒரு கிளஸ்டரை க்ரியேட் பண்ணும்போது இதெல்லாம் வரி பண்ண மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக அவெல்லாம் என்ன ஆயிடுவான்னா நம்மளுக்கு க்ரியேட் ஆயிடுவோம். ஸோ அப்போ இப்போதைக்கு நம்ம இந்த ஆட்ஆன்ஸ்லாம் நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். அண்ட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இஎஃப்எஸ் இபிஎஸ் இதையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா எனேபிள் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம வால்யூம்ஸுன்ற டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இவங்க 2 பேரையும் நான் என்ன பண்ணிடுறேன்னா இப்போதைக்கு ஸ்டோரேஜ் டைப்ஸு இபிஎஸ் இஎஃப்எஸ் இவங்க 2 பேரையும் நான் செக் பண்ணிக்கிறேன். மானிட்டரிங் வேணுமா, நம்ம இப்போதைக்கு மானிட்டரிங் வேணாம், அதுக்கு ப்ரொமீத்தியஸ்ங்கிற ஃபானை யூஸ் பண்ணிப்போம். அண்ட் எஃப்எஸ்எக்ஸ் டிரைவர்லாம் கிடையாது, அது விண்டோஸுக்கு. திஸ் இஸ் ஃபைன். கம்யூனிட்டி ஆடான்ஸ்ன்றது எக்ஸ்டர்னல் டிஎன்எஸ், ப்ரொமீத்தியஸ் நோட் எக்ஸ்போர்ட்டருமே இவனே கொடுத்துட்றான். அதுதான் நம்ம மேனுவலாக பண்ணலான்னு அடுத்த ஃபியூச்சர் அப்கமிங் வீடியோஸில் இந்த கிளஸ்டர் எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலான்றதும். கியூப் ஸ்டேட் மெட்ரிசஸும் நம்மளுக்கு இருக்கட்டும். அண்ட் ப்ரொமீத்தியஸ் கூடவே இவனும் வருவான். பட் ஓகே, இதெல்லாமே ஃபைனு. இப்போ இதெல்லாமே என்னோடய ப்ளகின்ஸ் ஆடான்ஸு. நெக்ஸ்ட்டு அண்ட் கான்ஃபிகர் செலக்டர்ஸ் ஆடான்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்ன வேர்ஷன் நீங்கள் அந்தந்த ஒவ்வொரு ஆடானோட வேர்ஷன்ஸ் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் ஐம் கோயிங் டு ஸ்கிப் திஸ். ஒரு தடவை நீங்கள் உங்கள் கிளஸ்டரை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிக்கலாம், இதுதானே உங்களோட இன்ஃபர்மேஷன்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு க்ரியேட்டுன்னு கொடுத்திங்கன்னா இப்போது எனக்கு என்ன ஆகுறான்னா ஐ எம் கிரியேட்டிங் அ குபர்னெட்டிஸ் கிளஸ்டர். ஆனால் வெறும் கண்ட்ரோல் பிளேன் மட்டும்தாங்க நான் க்ரியேட் பண்ணுறேன். எந்த விதமான ஒர்க்கர் நோடர் கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரே ஒரு கிளஸ்டரை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் எந்த விதமான ஒர்க்கர் நோட்ஸுமே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒர்க்கர் நோட்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஒர்க்கர் நோட்ஸில் நம்ம எக்ஸ்ட்ராவாக நோடு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த க்ரியேட்டிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு என்னோட குபர்னெட்டிஸ் வில் பி ஒரு ஃபியூ மினிட்ஸில் இட் வில் பி அப்டேட், இட் வில் பி ஆக்டிவ். ஓகே, இப்போது நம்ம ஒரு கிளஸ்டரோட கண்ட்ரோல் பிளேன் விச் இஸ் நம்ம AWS எதை பார்த்துக்க போகிறோன்ற கண்ட்ரோல் பிளேனை தான் என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒர்க்கர் நோட்ஸை இப்போ நம்ம இந்த கிளஸ்டரில் ஆட் பண்ண போகிறோங்க. அப்போ அந்த ஒர்க்கர் நோட்ஸை 2 குரூப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பிரிக்கலாம். விச் இஸ் செல்ஃப் மேனேஜ்டு நோட் குரூப், அப்புறம் AWS மேனேஜ்டு நோட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரியும். இப்போ ஆல்ரெடி இவன் EKS தான், க்ளவுடு மேனேஜ்னு தான் வரானே. செல்ஃப் மேனேஜ் நோட் குரூப்னா என்னென்னா நீங்கள் உங்கள் EC2 மிஷினை நீங்கள் தான் பேட்ச் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறது. அந்த குபர்னெட்டிஸ் இப்போ வெர்ஷன் அப்கிரேட் ஆகுதுன்னா அந்த ஒர்க்லோட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அப்கிரேட் பண்ணுறதெல்லாம் உங்களோட பொறுப்பு. AWS மேனேஜ்டு நோட் குரூப்னு போயிட்டிங்கன்னா நீங்கள் அதை கூட வரி பண்ண தேவையில்ல. குபர்னெட்டிஸ் கிளஸ்டரை போய்ட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி அப்கிரேட் அப்படின்னு கொடுத்தா அவனே என்ன பண்ணுவான்னா அந்த ஒர்க்கர் நோட்ஸையும் அப்கிரேட் பண்ணிடுவான், கண்ட்ரோல் பிளேனையும் அப்கிரேட் பண்ணிடுவான். உங்களோட ஒர்க்லோட்ஸ் உள்ள பாட்ஸ் எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகுறதுக்கு தேவையான ரன் ஆகுறதுக்கு எந்தவித இஷ்யூஸும் வராமல் அவனை என்ன பண்ணிடுவான்னா அப்கிரேடும் பண்ணிடுவான். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ண அப்புறம் நம்மளுக்கு இது அப்டேட் ஆன அப்புறம் நம்மளோட நோட்ஸை இவங்களுக்கு ஆட் ஆனாக கொடுப்போங்க. ஸோ இப்போது நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளோட கிளஸ்டர் ஆக்டிவ்னு சொல்லிட்டு இருக்குது. நான் சில லெஃப்டில் கிளஸ்டர்ஸ்ன்ற பேஜில் இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கிளஸ்டர் இஸ் ஆக்டிவ். ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்னு சொல்லிட்டு இருக்குது. என்னோட API சர்வரோட என் பாயிண்ட் அண்ட் OpenID கனெக்ட்னா என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ ஃப்யூச்சரில் நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் இதில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம கிளஸ்டரோட கம்ப்ளீட் ஓவர்வியூ இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்ப்யூட் அப்படின்றதுல ஆடான்ஸில் என்னாச்சு, கோர் DNS டீக்ரேடட். ஓகே, பரவாயில்ல. ஸோ நம்ம என்னென்னா பழசாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது. டசன்ட் மீன்ஸ் நாட் ப்ரெசென்ட். ஸோ புதுசாக நியூ வெர்ஷன் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அது வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த நியூ வெர்ஷனை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நவ் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், கம்ப்யூட்டரில் போயிட்டு நம்ம புதுசாக என்ன பண்ண போகிறோன்னா நம்ம EC2 மெஷின்ஸ் நம்மளுக்கு என்ன தேவைன்னா இந்த கிளஸ்டருக்கு தேவை. இப்போதைக்கு கிளஸ்டர் கண்ட்ரோல் பிளேன் மட்டும் தான் ரெடியாக இருக்கான், எந்த விதமான நோடு குரூப்புமே கிடையாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல நம்ம நோடு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். நோடு குரூப்ன்றதுனா இட்ஸ் அ குரூப் ஆஃப் மிஷின்ஸ். அப்போது நீங்கள் ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் நோட் குரூப்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன மீனிங்னா ரொம்ப சிம்பிளாக எனக்கு ஐ ஹாவ் அ கிளஸ்டர் விச் இஸ் இப்போதைக்கு நான் வந்து ஒரு கண்ட்ரோல் பிளேனை நான் க்ரியேட் பண்ணிட்டேங்க. ஸோ திஸ் இஸ் மை கண்ட்ரோல் பிளேன். இப்போ எனக்கு என்னென்னா எனக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் திஸ் இஸ் ஆல் டுகெதர் வில் பி மை குபர்னெட்டிஸ் கிளஸ்டர். இப்போ இதில் எனக்கு என்ன வேணும்னா ஐ வாண்ட் சம் ஆஃப் மை மெஷின்ஸ் டு பி இன் அ
T3 லார்ஜ் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷனில் வேணும். அப்போ இவங்கெல்லாம் ஒரு நோடு குரூப். எனக்கு அதே மாதிரியே சில கான்ஃபிகரேஷனில் மெஷின்ஸ் வேணும், அவங்க வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜு இல்லை சி சீரீஸில் இல்லை நம்மளுக்கு கம்ப்யூட் ஜிபியூ ஆப்டிமைஸ்டுன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டர்லேயே ஐ கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் நோடு குரூப்ஸ் அண்ட் இவங்க எல்லாருமே இந்த கிளஸ்டரில் நோட்ஸாக அவைலபிளாக இருப்பாங்க. நம்ம பாடை நம்ம என்ன பண்ணலான்னா, எந்த நோட் குரூப்பில் நம்ம டிப்ளாய் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம இன்னைக்கு இந்த பாட் எல்லாமே இவங்ககிட்ட தான் ரன் ஆகணும், இவங்கெல்லாம் இங்கே தான் ரன் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியுங்க. பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு நோட் குரூப்பை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம மல்டிபிள் நோட் குரூப்ஸ்லேயும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ரைட். ஸோ இப்போ நோட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கான். நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ நோட் குரூப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த நோட் குரூப் என்னென்னா, இவன் வந்து ஜஸ்ட் என்னென்னா மை கம்ப்யூட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுக்கிறேன். அண்ட் இந்த நோட்ஸுக்குமே ஒரு ஐஎம் ரோல் தேவை. இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஐஎம் ரோல் இல்லை. அப்போ நான் கிரியேட் அ ரெக்கமெண்டட் ரோல். அவனே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடுவான். ஸோ திஸ் இஸ் ஃபார் மை EC2 சர்வீஸ். ஏன்னா EC2வில் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம இந்த நோடு குரூப்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு அட்டாச் அ பாலிசி. ஸோ அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே EKS நோடு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே, நெட்வொர்க் பாலிசி, ஓகே, EKSன்னு சர்ச் பண்ணாலே அவனே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி தாங்க இருக்கான். ஓகே, CNI பாலிசி அண்ட் ஆல்ரெடி 3 பாலிசி செலக்ட் ஆகி தான் இருக்கான். நீங்கள் போய் அதை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணுன்ற அவசியமும் கிடையாது. இட்ஸ் ஃபைன். அப்போ நெக்ஸ்ட்டு, அப்போ நம்ம இங்கே இது என்னென்னா EKS நோட் குரூப் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரோல் கிரியேட் பண்ணிடுறோம். அண்ட் என்னென்ன பர்மிஷன்ஸ் அட்டாச் ஆகுதுன்னா, ஒர்க்கர் நோடு பாலிசி அண்ட் CNI நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்க்காக ஒன்று, கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி நம்ம ECRலேருந்து ஏதாவது நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இங்கே புதுசாக ECR அப்படின்னு ஒரு வார்த்தை வேறு நான் சொல்லியிருக்கேன். அதில் எல்லாமே நம்ம ECSன்ற டாபிக் பார்க்கும்போது நம்ம டாக்கர் ஹப்பில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட இமேஜஸ்லாம் வைக்கிறோம். டாக்கர் ஹப்புக்கு பதில் அமேசானை என்ன பண்ணுறான்னா ECRன்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி வைக்கிறான். அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் டாக்கர் இமேஜஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டு லெட் மீ கிரியேட் அ ரோல். இங்கேயே நான் கிரியேட் ரோல்ன்ற பட்டன் கிளிக் பண்ணுறேன். நான் 2 வாட்டி கிளிக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் EKS நோட் குரூப் ரோல்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகிட்டான். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு EKS நோட் குரூப் ரோல்னு சொல்லிட்டு கிரியேட் ஆயிரும். அண்டு நம்ம லான்ச் டெம்ப்ளேட் ஏதாவது வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் யூஸ் லான்ச் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் லேபிள்ஸ் எது வேணுமோ நீங்கள் இப்போதைக்கு கொடுத்துக்கலாங்க. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், நம்ம லேபிள்ஸ்லாம் எதுவுமே நம்ம கொடுக்கல, டெயின்ட் அண்ட் டாலரேஷன்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. இது எல்லாமே நம்ம ஃப்யூச்சரில் படிப்போம். பட் இப்போதைக்கு நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். அண்ட் AMI என்னது, ஸோ EKS என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் ஆப்டிமைஸ் பண்ணி சில AMIஸ்லாம் வச்சுருக்கான். இது வந்து கியூபர்னெட்டிஸ்க்காகவே அப்படின்றதுக்காக சில AMIஸ்லாம் இருக்குது. அதில் நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டி ஆன் டிமாண்டு, இன்ஸ்டன்ஸ் டைப்பு T3 மீடியம்னு இருக்குது. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைனு. அண்ட் இந்த ஸ்டோரேஜு 20 GB ஸ்டோரேஜ். அவனை என்ன பண்ணிடுறான்னா ஒரு சில இது கொடுத்துட்றான். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ப்ராக்டிஸுக்கு தான். கியூபர்னெட்டிஸ் EKSல நீங்கள் கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சார்ஜஸ்ன்றது வரும். மேக்ஸிமம் நீங்கள் இப்போ 2 hours ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு யூ கேன் கெட் அப் டு 30 rupees 30 rupeesக்குள்ளே தான் உங்களுக்கு சார்ஜஸ்ன்றது வரப்போகுது. ஸோ நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். இட்ஸ் ஜஸ்டிஃபையபிள் தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் கிவ் மை AMI இமேஜ், கெப்பாசிட்டி டைப்பு T3 மீடியம் ஓகே, 20 GB ஓகே. எத்தனை நோட்ஸ் வேணும்னா 2 நோட்ஸ் வேணும். நோட் குரூப் அப்டேட் கான்ஃபிகரேஷன், எனக்கு ஒரு நோடாக அப்டேட் ஆகணுமா, இல்லை பர்சன்டேஜ் பேசிஸில் 100 நோடு இருக்குன்னா அப்போ 10 அப்கிரேட் ஆகணுமா, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அண்ட் இதுவும் என்னென்னா, அப்கிரேட் பண்ணும்போது இப்போ இங்கே 100 மெஷின்ஸ் இருக்குங்க. ஸோ இது மேக்ஸிமம் அன்அவைலபிள் அப்படின்ற இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எனக்கு இப்போது 10 மெஷின் இருக்குது, 10 மெஷினும் டவுன் ஆகிட்டா சிஸ்டம் டவுன் டைம் ஆயிரும். அப்போ மினிமம் எனக்கு என்னென்னா, எனக்கு மினிமம் இத்தனை நம்பர் ஆஃப் மெஷின்ஸாக அது இருக்கணும். ஸோ அப்போ எனக்கு என்னென்னா, செட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் அன்அவைலபிள் நோட்ஸ் டு பி டாலரேட்டட் டியூரிங் யுவர் வெர்ஷன் அப்கிரேட். அப்போ மினிமம் எனக்கு என்னென்னா, அன்அவைலபிள் நோட்ஸ் நீங்கள் அவ்வளோ பண்ணலாம் டியூரிங் த நோட் குரூப் அப்டேட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா, ஒரு பர்சன்டேஜோ
நீங்கள் என்ன வேல்யூவோ சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அப்போ நான் மினிமம் 20% ஆச்சு எனக்கு நோட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கணும் என்னோட அப்கிரேட் பண்ண டைமில். ஓகே, டன். ஆட்டோ ரிப்பேர் ஏதாவது எனேபிள் பண்ணுமா? எதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சு நம்ம EKS கிளஸ்டர் பிரகாரம். ஓகே, இதுதான் என்னோட கம்ப்யூட் நோடு, IAM ரோலு. மீதி எல்லாமே லெட்ஸ் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். இப்போ நான் இங்கே கீழே கிரியேட்டுன்ற பட்டன் இருக்குது, நான் கிரியேட் பண்ணனா எனக்கு ஒரு நோட் குரூப் ஆட் ஆகிட்டான். அந்த நோட் குரூப்பில் நான் 2 மெஷின் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 2 மெஷின்ஸும் நம்மளுக்கு என்னென்னா இப்போதைக்கு நான் ஓகே இது நோடு குரூப்புக்குள்ளே நம்ம இருக்கோம். அப்போ இங்கே நான் கம்ப்யூட் அப்படின்னு போனீங்கனாலே இப்போதைக்கு ஒரு நோடு குரூப் இருக்கான், அவன் வந்து இன்னும் கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கான். இங்கே எனக்கு நோட்ஸில் அந்த 2 நோடும் எனக்கு இங்கே காமிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நோட் குரூப் கிரியேஷன் இஸ் இன் ப்ராக்ரஸ். திஸ் வில் டேக் செவரல் மினிட்ஸ். கிரியேட் ஆகட்டும். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது நம்ம லேர்ன் பண்ண போகிற டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எந்த விதமான கமாண்டை நான் ரன்னே பண்ணல. எனக்கு ஒரு டெக்னிக்கல் கமாண்ட் தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. நான் ஒரு ஹை அவைலபிள் Kubernetes கிளஸ்டரை நான் இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு நான் பே மட்டும் பண்ணால் போதும். எவ்ரிதிங் AWS itself will take care of it. இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிற மெயினான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, EKS கூடவே நம்ம இப்போ IAM ரோலே 2 வாட்டி கிரியேட் பண்ணிட்டோம். ஒன்று கிளஸ்டருக்கான ரோலு, இன்னொன்று ஒர்க்கர் நோட்ஸுக்கான ரோலு நம்ம கிரியேட் பண்ணோம். அப்போ IAMன்ற நாலேஜ் இருக்கணுன்றனால தான் நான் பிகினிங் ஆஃப் த வீடியோலேயே நான் சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லெட் அஸ் சே என்கிட்ட 2-3 யூசர் இருக்காங்க. ஒரு டெவலப்பர் இருக்கான், அவனுக்குன்னு ஒரு தனி நேம் ஸ்பேஸ் வேணுமா Kubernetesல அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொரு யூசர் இருக்கான், அவன் வந்து மானிட்டரிங் பர்சன், அவனுக்கு மொத்த கிளஸ்டரோட ரீட் ஆக்சஸ் வேணுமா. அவனை உள்ளே போய் கிளஸ்டரை மாடிஃபை பண்ணுறது, கிரியேட் பண்ணுற பர்மிஷன்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. ஆனால் டெவலப்பருக்கு ஒரு நேம் ஸ்பேஸ்க்கு மட்டும் பர்மிஷன்ஸ்லாம் கொடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் கேட்டு வராங்க. அப்போ நம்ம ஒரு கிளஸ்டரில் எப்படி மல்டிபிள் யூசர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த யூசர்ஸ்க்கு எப்படி நீங்கள் பர்மிஷன்ஸ்லாம் கொடுப்பீங்க, இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போ இன்னைக்கோட வீடியோட மெயின் அஜெண்டாவே என்னென்னா யூசர் மேனேஜ்மெண்ட் விச் இஸ் பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட்டு ஃபார் Kubernetes யூசர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோட மெயின் அஜெண்டாவே. அதை நம்ம EKS வித் IAMோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம லேர்ன் பண்ண போகிறோங்க. ரைட், இப்போ அவன் கிரியேட் ஆகிட்டு இருக்கான், அவன் கிரியேட் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுத்துருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் EC2ன்னு சொல்லிட்டு நான் ஒரு சர்வீஸில் புது டேபில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த 2 IAM ரோலையும் நான் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இப்போ EC2ன்னு வந்துட்டேன். நான் சிங்கப்பூர் ரீஜனில் இருக்கேன். நான் ஒரு புது மிஷினை லான்ச் பண்ணுறேன். இந்த புது மிஷினுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா, ரூட் யூசர் மிஷின் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 மிஷின் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஐ வில் கிரியேட் 3 மிஷின்ஸ். இப்போதைக்கு இந்த பேர் வேணால் இல்லாமல் இருக்கட்டும், யூசர் மெஷினே இருக்கட்டும். 3 மெஷினுக்கு ஒன்று டெவ் யூசர், ரீட் ஒன்லி யூசர், ரூட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு 3 மெஷின் கிரியேட் பண்ணுவோம். 3 மெஷின்லையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த Kubernetes EKS கிளஸ்டரை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். kubectl கமாண்ட்ஸ் மூலியமாக ஆக்சஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to try டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா, எப்படி பர்மிஷன்ஸ் கொடுக்குறதுன்றது நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இப்போதைக்கு யூசர் மெஷின் நான் பேர் வச்சுக்கிறேன். Amazon Linux இருக்கட்டும், 2023 வேணாம், Amazon Linux 2 இருக்கட்டும். இன்ஸ்டன்ஸ் டைப்பில் T2 மைக்ரோ, தட் இஸ் ஃபைன். கீபேரில் சிங்கப்பூர் கீன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் சிங்கப்பூர் ரீஜனில் இருக்கேன். நான் வச்சிருக்கிற கீபேர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெட்வொர்க் செட்டிங்ஸில் செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப், அதே மாதிரி லான்ச் விசர்ட் 1 ஆல் TCPயில். ஸ்டோரேஜ் 8 GB மேலே தேவை கிடையாது. அண்ட் ரிமைனிங் எவ்ரி திங் லெட்ஸ் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். சூப்பர். இப்போ நான் ஒரு 3 மெஷின் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் T2 மைக்ரோன்ற இருக்கிற 3 மெஷின் தான் யூசர் மெஷினுங்க. மீதி T3 மீடியம்னு இருக்கானே, அவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து EKS கிளஸ்டரோட EC2 மெஷின்ஸு. ஸோ அப்போ அவனும் நம்ம கூட தான் ரன் ஆகிட்டு இருப்பான். இப்போ இதில் ஒரு மெஷின் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரூட் யூசரோட மெஷினு. இன்னொரு மெஷின் யாருன்னா டெவ் யூசரோட மெஷினு. அவருக்கு எனக்கு ஒரு நேம் ஸ்பேஸுக்கு ஆக்சஸ் கேட்குறாரு. புதுசாக அவருக்கு ஒரு நேம் ஸ்பேஸை அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேணுமா. அதே மாதிரியே ரீட் ஒன்லின்னு ஒரு யூசர் கேட்குறாரு, விச் இஸ் மானிட்டரிங் பர்சனாக இருக்கலாம். ஸோ அவர் என்னென்னா அவரும் ஒரு அவருக்கு இந்த மொத்த கிளஸ்டரையும் வியூ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு எனக்கு வேணுங்க, பர்மிஷன் வேணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு இந்த யூசர்லாம் க்ரியேட் பண்ணுறேன். என்னோட ரூட் யூசர் மெஷின் மட்டும் பெண்டிங்னு சொல்லிட்டு நிற்கிது. ஸோ லெட் அஸ் வெயிட். எல்லாமே ரன்னிங்கில் வந்துட்டான்.
நான் என்ன பண்ணிக்கிறேன், ரூட் யூசர் மெஷினை மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கெட் த பப்ளிக் ஐபி அண்ட் நெக்ஸ்ட்டு ஐ ஹாவ் அ டூல். நான் புட்டி யூஸ் பண்ணியே அந்த டூல் நான் நேம் மறந்துட்டேன். விச் இஸ் git bash இல்லை MobaXterm. ஸோ இப்போ do you want public and private network access is that blocks and the features. ஹலோ ஓகே. ஸோ இப்போ யூசர் செஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. WSL, Ubuntu, Jenkins. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 புட்டி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கு பதில் MobaXtermன்னு சொல்லிட்டு என்னன்னா இதுவுமே ஒரு டெர்மினல் மாதிரி தாங்க. நீங்கள் அட் அ டைமில் மல்டிபிள் மெஷின்ஸோட நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போ இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு மேனேஜ். அப்போ அதனால தான் என்ன பண்ணுறேன்னா நான் இந்த MobaXterm புட்டிக்கு பதில் இந்த MobaXtermன்ற இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஐ கேன் கனெக்ட் டு மை ரிமோட் மெஷின்ஸ். ஓகே. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு புது மெஷின் விச் இஸ் நம்ம SSH பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இவனுக்கு நான் ஒரு புது செஷனாகவே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இவன் வந்து ஒரு SSH செஷனு. நம்ம யாரோட கனெக்ட் பண்ணுறோன்னா ரூட் மெஷினோட கனெக்ட் பண்ணுறோம். அப்போ அந்த ரிமோட் மெஷினோட ஃபஸ்ட்டு யூசர் நேம் EC2 யூசர், ரிமோட் ஹோஸ்ட்டு இல்லை சாரி ஸ்பெசிஃபை யூசர் நேம் EC2 யூசர், ப்ரைவேட் கீயோட போர்ட் 22, credentials SSH, advanced SSH settings, use private key. I was searching for that option. இப்போ இதில் நான் என்னோட டவுன்லோட்ஸில் I will have a Singapore key. All files. சிங்கப்பூர் நான் சர்ச் பண்ணுறேன். I have a Singapore PPK. PPK is for putty private key. நம்மளுக்கு PEM ஃபைல் வேணும். PPK சப்போர்ட் பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அப்போ நம்ம கிரியேட் பண்ண 3 மெஷின் வேஸ்ட்டோ. சரி ஓகே, நம்ம அப்போ புட்டி வழியாகவே கனெக்ட் பண்ணுவோம். இல்லைனா வாட் ஐ வில் டூ, ஃபஸ்ட்டு இந்த ரூட் யூசர் மெஷினை மட்டும் நான் புட்டி வழியாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். இவங்க 2 பேரையும் நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு டெர்மினேட் பண்ணிடுறேங்க. I'll use putty for my root user alone. ஏன்னா நான் PEM ஃபைல் இருக்கணும், பட் ஆனால் PEM ஃபைல் எங்கே போச்சுன்னு I forgot. So let me get the public IP, authல credentialsல என்னோட PPK ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கலர்ஸில் யூஸ் சிஸ்டம் கலர், appearanceல let me make it as a bold and login as EC2-user. சூப்பர். ஸோ இப்போதைக்கு நம்ம முதல் ஸ்டெப் நம்பர் 1 நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 யூசரும் நம்ம திருப்பி கிரியேட் பண்ண தான் போகிறோம். ஆனால் நான் புது ப்ரைவேட் கீ வச்சு அந்த MobaXterm வச்சு நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம புட்டிக்குள்ளே நம்ம வந்தாச்சுங்க. ஸோ புட்டியில் இருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம AWS CLI கமாண்ட்ஸை ரன் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த Kubernetes கிளஸ்டரோட நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணி நம்ம கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணணும். அப்போ இந்த சைட்லேயே நம்ம பார்ப்போம் கிளஸ்டர் எல்லாமே அவன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கானா, 2 நோட் குரூப்பு 2மே ரெடின்னு வந்துட்டான். சூப்பர், ஆக்டிவ். இப்போ என்னோட ஒர்க்கர் நோட்ஸ் ஆர் ஆக்டிவ், தே ஆர் ஹெல்த்தி அண்ட் மை கிளஸ்டர் இஸ் ரெடி. இப்போ நம்மளோட வேலையை என்னென்னா நம்ம இந்த Kubernetes கிளஸ்டரோட கனெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலையே. அப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த கிளஸ்டரை யார் கிரியேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டர் இஸ் கிரியேட்டட் பை அ ரூட் யூசர். அப்போ ரூட் யூசருக்கு மட்டும்தான் he will have the permission to access the cluster initially. அப்போ நான் ஒரு யூசராக தான் நான் என்ன பண்ண முடியும், இந்த கிளஸ்டரை இப்போதைக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு IAM யூசரை புதுசாக கிரியேட் பண்ணி இந்த கிளஸ்டர் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றத நம்ம அடுத்த ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன்,
let me go to my account level settings. அதுல ஓகே, அக்கௌண்ட் லெவல் செட்டிங்ஸ்க்கு பதில் நான் செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ்ன்ற பேஜுக்கு போயிடுறேன். ஓகே, ஸோ நான் அக்கௌண்ட் செட்டிங்ஸில் செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் கீழே வந்தோன்னா ஆக்சஸ் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குங்க. இந்த ஆக்சஸ் கீ தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஆக்சஸ் கீ. ஸோ லெட் மீ கிரியேட் அ நியூ ஆக்சஸ் கீ. அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட்டிங் ஆக்சஸ் கீ இஸ் நாட் பெஸ்ட் ப்ராக்டிஸ், பரவாயில்ல கிரியேட் பண்ணு. ஸோ எனக்கு ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ ரெண்டும் எனக்கு வந்துருச்சுங்க. சூப்பர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என் பொட்டியில் போயிட்டு AWS கான்ஃபிகர் கொடுத்தனா ஆக்சஸ் கீ கேட்கும். ரூட் யூசருக்கான ஆக்சஸ் கீ நான் கொடுக்குறேன். ரூட் யூசருக்கான சீக்ரெட் ஆக்சஸ் கீ நான் கொடுக்குறேன். டிஃபால்ட் ரீஜியன் நேம் என்னன்னா, நம்ம ஒர்க் பண்ணுறது சிங்கப்பூர் AP-Southeast-1. ஸோ AP-Southeast-1. அவுட்புட் ஃபார்மேட் ஜேசனு. AWS S3 LSன்ற கமாண்டை ரன் பண்ணால் எனக்கு அவுட்புட் வருது, பர்மிஷன் கிராண்டட். சூப்பர். இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 1 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்டை கொடுத்து CLI வழியாக நம்ம கொடுத்துட்டோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்னா, kubectl கமாண்ட்ஸை நம்ம ரன் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், kubectl இந்த பைனரி ஃபைல் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், காப்ஸ்லேயே நம்மளுக்கு லிங்க் வருங்க. KOPSன்னு சொல்லிட்டு போட்டிங்கனாலே இந்த பைனரிஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம Kubernetes ஆப்ரேஷன்ஸில் போயிட்டு காப்ஸ்ன்ற பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்களா, இதில் கெட்டிங் ஸ்டார்டடில் AWS நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே kubectl இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். அந்த லிங்க் கிளிக் பண்ணாலே kubectl இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு URL இருக்குங்க. அதை கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ இது வந்து லினக்ஸுக்கு இதுதான் கமாண்ட். ஸோ லெட் மீ காப்பி திஸ். இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நவ் இது ரன் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆச்சுன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக ஐ கேன் ரன் kubectl கமாண்ட்ஸ் ரன். ஸோ kubectlன்னு கொடுத்தனா, இதுக்கு முன்னாடி கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்ற வந்த இடத்துல நான் காப்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டேனா, மை பேட். நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ காப்பி திஸ். சரி, ஓகே, அவன் தேவையில்லாத பைனரி தான். ஸோ இப்போ நான் kubectl நான் கொடுத்தேன்னா, இப்போ கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்ற வந்த இடத்துல இப்போ எனக்கு என்ன வருதுன்னா, எனக்கு kubectlன்றது எனக்கு அவுட்புட்டாக வருதுங்க. இப்போ என்னோட kubectl யூட்டிலிட்டி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, kubectl கமாண்ட்ஸ் ரன் பண்ணால் எந்த கிளஸ்டர்ன்ற இன்ஃபர்மேஷன் எப்படி தெரியும், அது நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, AWS EKSல ஒரு கமாண்ட் இருக்குங்க. ஸோ AWS EKS நம்மளுக்கு இது வந்து ஒரு ஃபேமஸான கமாண்டு. நம்ம kubeconfig ஃபைலை ரெடி பண்ணுறதுக்காக இந்த கமாண்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நீங்கள் நெட்லேயே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணலாம். AWS EKS update kubeconfig கமாண்ட். இது ஒரு ஃபேமஸான கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு kubeconfig ஃபைலை ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இதிலேயே இவங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு சிம்பிளான கமாண்ட் எக்ஸாம்பிள் இருக்குங்களா, இருக்குது. ஸோ AWS EKS update kubeconfig ஃபைலு உங்களோட கிளஸ்டரோட நேம் நீங்கள் கொடுத்துட்டு ரீஜன் இன்ஃபர்மேஷனும் கொடுத்தீங்கன்னா போதும். சப்போஸ் வேறு ரீஜனில் இருக்குன்னா நீங்கள் அந்த ரீஜன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இப்போதைக்கு நம்ம AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்ட் அடிக்கும்போது என்ன பண்ணோம், ஸோ AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்ட் அடிக்கும்போது AP-Southeast-1 தான் கொடுத்தேன். என்னோட கிளஸ்டர் எங்கே இருக்குது, AP-Southeast-1 தான் கிளஸ்டரும் இருக்குது. அப்போ நீங்கள் ரீஜன் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த கமாண்டை கொடுத்தீங்கனாலே போதும். AWS EKS update kubeconfig ஃபைலு, என்னோட கிளஸ்டரோட பேர் என்னென்னா which is going to be my learn with Mithran தான் என்னோட கிளஸ்டரோட நேம். அப்போ அதை நான் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு என்டர் அடிச்சேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, ஹோம் EC2 யூசரில் .cubeன்ற ஒரு ஹிடன் ஃபோல்டரில் ஒரு கான்ஃபிக் ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், CD ஃபஸ்ட்டு ls-la ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் காமி. இதில் .cubeன்னு ஒரு ஹிடன் ஃபோல்டர் இருக்கும். அப்போ அந்த cubeன்ற ஹிடன் ஃபோல்டரில் போயிட்டு ls கமாண்ட் கொடுத்தனா கான்ஃபிக்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த கான்ஃபிக் ஃபைலை கேட் பண்ணி காமிச்சிங்கனாலே நீங்கள் உங்களோட மொத்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதுதான் உங்களோட kubeconfig ஃபைல்.
நம்ம கிளஸ்டரோட இன்ஃபர்மேஷனு அண்ட் அந்த கிளஸ்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கான கான்டெக்ஸ்ட் இது எல்லாமே இந்த ஃபைலில் தாங்க இருக்கும். அதை நீங்கள் இந்த கமாண்ட் மூலியமாகவே நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா கிளஸ்டரோட இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இனிமேல் நீங்கள் kubectl கமாண்ட்ஸை உங்களால் ரன் பண்ண முடியும். பாருங்கள், kubectl get pods அப்படின்னு கொடுத்தனா invalid client invalid API version v1 alpha 1 get nodes what is that error? இப்போ இந்த இஷ்யூ வந்து எப்போ வரும்னா, நம்ம ஒரு பழைய Amazon Linux எடிஷனோ இல்லை AWSோட வெர்ஷன் பழசாக இருந்துச்சுன்னா, ஸோ AWS -- வெர்ஷன் கொடுத்தா ஸோ CLI வெர்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இஷ்யூ ரைஸ் ஆகுங்க. ஏன்னா இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிற Amazon Linuxோட எடிஷன் ரொம்ப ரொம்ப பழசு, என் Kubernetes கிளஸ்டர் இது ரொம்ப ரொம்ப புதுசு. ஸோ அப்போ நார்மலாக நீங்கள் நம்ம இப்போ ஒரு EC2 மெஷின் லான்ச் பண்ணோம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. அப்போ 2023 எடிஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கனாலே இந்த இஷ்யூ வந்திருக்காது. நான் என்ன பண்ணிட்டேன், சரி கொஞ்சம் நம்ம Amazon Linux 2 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணனால தான் எனக்கு இந்த இஷ்யூ வந்திருக்கான். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, என்னோட Amazon Linux 2 நான் 1லேருந்து இந்த 2க்கு நான் அப்கிரேட் பண்ணுங்க. அப்கிரேட் பண்ணானா இந்த kubectl இந்த கெட் பாட் இந்த கிளைண்ட் இன்வாலிட் API வெர்ஷன்ற எரர் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு ரீரவுட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் மை மிஸ்டேக். நான் பழைய வெர்ஷன் ஆஃப் த மெஷின் எடுத்தனால இந்த இஷ்யூ ரைஸ் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ அண்ட் ஃபிக்ஸ் திஸ். எனக்கு அப்கிரேட் AWS CLI 1 to 2 Amazon Linux நம்ம கொடுப்போம். check for breaking updates before uninstalling command line installer or AWS version, Linux and command prompt. Linux curl இதனது CLI ஓட zip and install. But warning, if you do this on a first time editing, then you must uninstall previous state. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நாம் AWS CLI நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எஸ்ஸு. அடுத்து என்ன சொல்கிறான்னா, go and do this. ஸ்கிப்பிங் இன்ஸ்டால். ஓகே, ஸோ அது ரன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், AWS -- version ரன் பண்ணுவோம். bin AWS no such file or directory. இன்ஸ்டால் பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இன்ஸ்டால் பண்ணோமே. found the same AWS version, user local skipping install. Okay, directory so we are facing an issue. நம்ம AWS install AWSல நம்ம வெர்ஷன் 2 வச்சுருக்கோம், அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அதை என்னால் பாத்தில் எடுக்க முடியல. நோ AWS in user local bin, இந்த பாத்தில் நம்மளுக்கு இல்லை.
இதெல்லாமே நம்மளுக்கு ரீப்ளேஸ் தான் ஆகுது. பெட்டர் வாட் ஐ வில் டூ இஸ், நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வி ஹேட் அன் இஷ்யூ தான். ஸோ என்ன இஷ்யூனா, ஃபஸ்ட்டு கீபேர் பெம் கீ கிடைக்கல. அடுத்து ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கெட் த லேட்டஸ்ட் CLI வெர்ஷன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம kubectl இன்ஸ்டால் பண்ணோம், AWS கான்ஃபிகர் பண்ணோம், வேறு எதுவும் நம்ம பண்ணல. ஸோ வாட் ஐல் டூ இஸ், லெட் மீ கோ அண்ட் லெட் மீ கிரியேட் அ நியூ root user machine which will have the latest Amazon Linux T2 micro. I'll create a new key pair which will be in PEM format. Which will be EKS key அப்படி நான் பேர் வச்சுக்கிறேன். அண்ட் அதை PEM ஃபார்மேட்லேயே வச்சுக்கிறேன். கிரியேட் அ கீ பேர் டவுன்லோட் ஆகிட்டான். அடுத்து செக்யூரிட்டி குரூப்பில் லான்ச் விஷுவல் 1 8 GB போதும், எனக்கு 3 இன்ஸ்டன்சஸை கிரியேட் பண்ணிடு. ஓகே, இதில் நான் ஒரு மிஷினை மட்டும் டெவ் மிஷின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு மிஷினை ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுக்கிறேன். ரெஃப்ரெஷ். ஓகே, இப்போ நம்ம வாட் ஐ ஹவ் டன் இஸ், ஐ ஹவ் கிரியேட்டட் நியூ மெஷின்ஸ். ரூட் யூசர் மிஷின் நம்ம கிளிக் பண்ணுவோம். அண்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே மொபைல் எக்ஸ்டர்ம்லேயே நம்ம என்ன பண்ணிக்கோனா நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செஷன் SSH IP அட்ரஸ் இது தான். யூசர் நேம் என்னென்னா EC2-user தான் என்னோடய யூசர் நேம். 22 போர்ட் நம்பர். அட்வான்ஸ் SSH செட்டிங்ஸில் என்னோட ப்ரைவேட் கீ விச் இஸ் என்னோட டவுன்லோட்ஸில் இருக்கிற இப்போ நான் வச்சுருக்கிற EKS கீயை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் எவ்ரி திங் இஸ் ஃபைன். இப்போ எனக்கு ஒரு மெஷின் ஓரளவுக்கு ரன்னிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா கூட எனக்கு கனெக்ஷன் ஓகே ஆகும். அக்செப்ட் ஆத்தென்டிகேட்டிங். நம்ம EC2 யூசர்னு கொடுத்தனால அந்த EC2 யூசரை வச்சு நம்மளுக்கு உள்ளே வந்துட்டான். இப்போ இவன் வந்து என்னென்னா, நான் செட்டு டேப் கலர் நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ரீன் கலர் இல்லைனா யூசர் ரெட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ ரெட்டு, ஸோ தட் இவன் இப்போ நான் மேலே ரெட் கலர் டேப்பில் இருக்குன்னா திஸ் மெஷின்ஸ் பிலாங்ஸ் டு ரூட் யூசர் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், AWS -- வெர்ஷன் எதில் இருக்கான், இப்போ நீங்களே பார்க்கலாம். வெர்ஷன் 1 இருந்தால் நம்மளோட விச் இஸ் பழைய Amazon Linux 2ல். இப்போ AWS CLIயோட வெர்ஷன் 2ன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ திஸ் இஸ் குட். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட ரூட் யூசரோட ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ ரூட் யூசருக்கு தான் இருக்கே. அப்போ AWS கான்ஃபிகர் கொடுத்துட்றேன், சீக்ரெட் கீ கொடுத்துட்றேன், டிஃபால்ட் ரீஜன் API-Southeast-1 அவுட்புட் ஃபார்மேட்டு JSON எல்லாம் டன்னு. அண்ட் இப்போ AWS S3 LSன்னு கொடுத்தனா ஐ ஷுட் பி கெட்டிங் த அவுட்புட். அண்ட் கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கோ, நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ், அதோட ஷார்ட்கட் தெரில. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஃபாண்ட் சைஸ் இஸ் நவ் திஸ் இஸ் ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா AWS S3 LSன்னு கொடுத்தா ஐ எம் கெட்டிங் அன் அவுட்புட். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து AWS கான்ஃபிகர் செட் பண்ணியாச்சு. இப்போது kubectl எனக்கு வேணும், விச் இஸ் ஃபார் லைனக்ஸ் மிஷின் வேணும். ஒவ்வொரு வாட்டி நான் ஒன்று காப்ஸ் தப்பாக டவுன்லோட் பண்ணிடுறேன், இல்லைனா நான் மேக் OSக்கு டவுன்லோட் பண்ணிடுறேன். ஸோ லெட் மீ காப்பி அண்ட் பேஸ்ட் திஸ் ஓவர் ஹியர். ஸோ இப்போது kubectl இன்ஸ்டால் ஆகிட்டானா, kubectl எஸ், சூப்பர். ஸோ அப்போ நம்ம kubectl எனக்கு ரெடிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நோட் பேடில் இருக்கிற சேம் கமாண்ட் AWS EKS அப்டேட்டு கியூப் கான்ஃபிகு, என்னோட கிளஸ்டர் நேம் வந்து லேர்ன் வித் மித்ரன். இதுதான் கமாண்ட். இது அப்படியே காப்பி இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணி என்டர் அடித்தோன்னா எனக்கு கியூப் கான்ஃபிக் ஃபைல் ரெடி ஆயிரும். இப்போ kubectl கெட் பாட்ஸ்ன்னு கொடுத்தா நோ ரிசோர்ஸஸ், kubectl கெட் நோட்ஸ்ன்னு கொடுத்தனா நோட் ரிசோர்ஸஸ். ஸோ நாட் நோட் ரிசோர்ஸஸ், 2 நோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ கம்ப்ளீட்லி இட் வாஸ் மை மிஸ்டேக் விச் இஸ் 1 கீபேர் தப்பாக நான் பெம் ஃபைல் தப்பாக எடுத்துகிட்டு 2 மெஷின் டெலீட் பண்ணேன். 2வது Amazon Linux 2 எடுத்து AWS CLI வெர்ஷன் 1ன்றனால Kubernetes லேட்டஸ்ட் வெர்ஷன், CLI ரொம்ப பழைய வெர்ஷன், ரொம்ப பழசு. ஏன்னா Amazon Linux 2023 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அவனுக்கும் முன்னாடி தான் Amazon Linux 2.
அப்போ ரொம்ப பழசுன்றனால AWS CLI ரொம்ப ஓல்டாக இருக்கான், அவன் இந்த லேட்டஸ்ட் EKS-ஐ சப்போர்ட் பண்ணலை. ஸோ அப்போ அது ஒரு இஷ்யூ. ஸோ அப்போ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், ஜஸ்ட் எல்லாமே ரிமூவ் இட், க்ளீன் ஸ்லேட்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் உங்கள் மெஷினில் ஏதாவது AWS CLI இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இட் வில் கம் த லேட்டஸ்ட். ஆனால் நம்ம Amazon Linux AMI எடுக்கும்போது அவனுக்குள்ளேயே இந்த AWS CLI வந்துடுவாங்க. நான் சரி ஆல்ரெடி உள்ளே இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், Amazon Linux 2 எடுத்துக்கிட்டேன். பட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி மை மிஸ்டேக். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம kubectl getpod getnode இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரன் பண்ண முடியுது. ஓகே, அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு Kubernetes கிளஸ்டருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஆக்சஸ் பண்ணி உள்ளே வந்துட்டோம். அண்ட் ஆக்சஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளால் kubectl கமாண்ட்ஸும் இப்போ நம்ம ரன் பண்ண முடியுதுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக லெட் மீ ரன் அ இமேஜ் அண்ட் லெட் மீ எக்ஸ்போஸ் தட் அவுட்புட். ஸோ இப்போ நான் ஒரு 3 கமாண்ட்ஸ் கிட்ட இருக்குது அண்ட் அதையும் நான் என்ன பண்ணுறேன், நோட் பேடில் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா kubectl கிரியேட் அ டிப்ளாய்மெண்ட் என்ஜினிக்ஸ்ன்ற இமேஜ் வச்சு டிப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணு. அண்ட் அதே மாதிரியே எக்ஸ்போஸ் த டிப்ளாய்மெண்ட் என்ஜினிக்ஸ் வியா லோட் பேலன்சர் அண்ட் kubectl கெட் சர்வீஸ்ன்னு கொடுத்தோன்னா இப்போ எனக்கு புதுசாக ஒரு லோட் பேலன்சருன்ற சர்வீஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கான். அது வழியாக எனக்கு என்ஜினிக்ஸ்ன்ற அவுட்புட் வருதுங்க. வெறும் 2 கமாண்டில் நம்ம இது வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ண எல்லாத்தையுமே சுருக்கிட்டோம். ஸோ அப்போ நம்ம டிப்ளாய்மெண்ட்னா என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு YAML ஃபைல் எழுதும். ஸோ நம்ம பெருசாக ஒரு YAML ஃபைல் இருக்கும், ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, அதில் ரெப்ளிகா, பாட் டெம்ப்ளேட்டு, இதெல்லாமே செலக்டார் லேபிள், இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரியே இப்போ எக்ஸ்போஸ் டிப்ளாய்மெண்ட்டுன்ற கமாண்ட் மூலியமாக இந்த என்ஜினிக்ஸ் டிப்ளாய்மெண்ட்டை 80ல் ரன் ஆகிறத லோட் பேலன்சரில் எக்ஸ்போஸ் பண்ணிடு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா kubectl கெட் டிப்ளாய்மெண்ட்டுன்னு நான் கொடுத்தேன்னா ஒரு டிப்ளாய்மெண்ட்டே இருக்கும் அண்ட் ஒரு பாட் இருக்குது. அதை நம்ம ஸ்கேல் டிப்ளாய்மெண்ட்டுன்னு கொடுத்து நம்ம ரெப்ளிகா கவுண்ட்டை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் kubectl இப்போ கெட் சர்வீஸ்ன்னு கொடுக்கும்போது எனக்கு ஒரு லோட் பேலன்சர் சர்வீஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கெட் SVCன்னு கொடுத்தீங்கன்னா பாருங்களேன், ஒரு லோட் பேலன்சர் சர்வீஸே கிரியேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இப்போ நான் போயிட்டு என்னோட லோட் பேலன்சர் பேஜை நான் ஓப்பன் பண்ணேன்னா ஒரு புதுசாக ஒரு லோட் பேலன்சர் விச் வாஸ் கிரியேட்டட் இன் 25th of June 9:32 1 minute ago கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இந்த லோட் பேலன்சரை நான் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரௌசரில் ஹிட் பண்ணேன்னா என்னோட என்ஜினிக்ஸோட அவுட்புட் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு அந்த லோட் பேலன்ஸை கிரியேட் ஆகிறதுக்கு ஓகே இட் வாஸ் இமீடியட், சூப்பர், வெல்கம் டு என்ஜினிக்ஸ்னு அவுட்புட் வந்துருச்சுங்க. அப்போ இங்கே இன்டர்னலாக என்ன நடந்திருக்கு, நீங்கள் டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த டிப்ளாய்மெண்ட் இஸ் கிரியேட்டிங் அ ரெப்ளிகா செட்டு, அந்த ரெப்ளிகா செட் இஸ் இன்டர்னலி கிரியேட்டிங் த பாட்ஸ். அண்டு நீங்கள் ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த லோட் பேலன்சர் இஸ் இன்டர்னலி கிரியேட்டிங் அ நோட் போர்ட்டு, அந்த நோட் போர்ட் இஸ் கிரியேட்டிங் அ கிளஸ்டர் ஐபி அண்ட் அந்த கிளஸ்டர் ஐபி நம்மளுக்கு என்னென்னா அந்த பாடுக்கு ஃபார்வர்ட் பண்ணும் யூஸிங் செலக்டார் அண்ட் லேபிள் வழியாக. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா செலக்டார் கொடுப்போம், இங்கே நம்ம என்ன கொடுப்போம்னா லேபிள் கொடுப்போம். ஸோ செலக்டார் லேபிள் வழியாக என்னோட ரெக்வஸ்ட் எங்கே போகுதுன்னா பாடுக்கு ரீச் ஆகுது. அப்போ இது எல்லாத்தையுமே பாருங்களேன், ஜஸ்ட் 2 கமாண்ட்ஸில் இந்த எக்ஸ்போஸ்ன்ற கமாண்ட் என்னன்னா ஒரு புது kubectl கமாண்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ நான் இந்த 2 லைனை நான் சொல்லித்தரதுக்கு நான் 2 வீடியோ என்ன பண்ணேன்னா நான் எடுத்துக்கிட்டேன், விச் இஸ் லாஸ்ட் வீடியோவில் ஆல்மோஸ்ட் 2 hours கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த சர்வீசஸ்னா என்ன, டிப்ளாய்மெண்ட்னா என்னன்னு பேசுகிறதுக்கே we took that much information of time. சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு ரூட் யூசர் எடுத்து நம்ம ஒரு என்ஜினிக்ஸ் பாடை கிரியேட்டும் பண்ணி நம்ம அதை எக்ஸ்போஸும் பண்ணி நம்ம கிளஸ்டர் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் விச் இஸ் 2 புது யூசர் கிரியேட் பண்ணி அந்த 2 புது யூசருக்கு நம்ம எப்படி கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணுறது, அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 யூசர் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த 2 யூசரில் நம்ம ஒரு யூசர் 1க்கு ஒரு பர்மிஷனும் யூசர் 2க்கு ஒரு பர்மிஷனும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இப்போ கிரியேட் பண்ண ஆல் மை டாபிக்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ kubectl delete deployment, என்ன டிப்ளாய்மெண்ட்டோட பேர்னா நான் வந்து என்ஜினிக்ஸ்ன்ற பேரில் ரன் பண்ணுற டிப்ளாய்மெண்ட்டை டெலீட் பண்ணிடு. டெலீட் சர்வீஸ், நான் என்ன பேரில் சர்வீஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா என்ஜினிக்ஸ்ன்ற பேர்லேயே ஐம் கிரியேட்டிங் அ சர்வீஸ், எனக்கு அந்த சர்வீஸை டெலீட் பண்ணிடு. ஸோ இட் வில் டெலீட் த லோட் பேலன்சர் ஆல்சோ. அப்போ நான் இப்போ போயிட்டு என்னோட லோட் பேலன்சரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு லோட் பேலன்சர் காணாமல் போயிட்டான். ஸோ இட் காட் டெலீட்டட்.
ஓகே, அப்போ அந்த சர்வீஸ் இன்னும் delete ஆகிற கமெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. இட் காட் deleted. சூப்பர், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடும். ஸோ இப்போ ரெட் கலரில் இருக்கிறதுன்றது என்னன்னா என்னோட ரூட் யூசரோட மெஷின். ரெக்குவயர்மெண்ட் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த டாபிக், விச் இஸ் செகண்ட் டாபிக். நம்ம லேர்ன் பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் 2 users. ஸோ நம்ம 2 users நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த EKCTL அப்படின்றது என்ன, அது என்னன்னா ஒரு கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி. நம்ம அடுத்து நம்ம சர்வீஸ் அக்கௌண்ட்டுன்னு பார்க்கும்போது அதை பற்றி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். இப்போதைக்கு அதை லெட் கீப் இட் ஆன் த ஹோல்ட். ஸோ யூசர் ஏ யாருன்னா டெவ் யூசர். அவர் குபர்னெட்டிஸில் ஒரு நேம் ஸ்பேஸ் மட்டும்தான், டெவ் நேம் ஸ்பேஸில் மட்டும்தான் அவர் ஒர்க் பண்ண போகிறாரு. அண்ட் அவருக்கு அதில் ஃபுல் ஆக்சஸ். ஏன்னா அந்த டெவ் நேம் ஸ்பேஸ்க்குள்ளே அவர் என்ன வேணால் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், he can do anything. அப்போ அதே மாதிரியே ரெண்டாவது யூசர், அவர் யாருன்னா ரீட் ஒன்லி. யூசர் பேரே ரீட் ஒன்லின்னு சொல்கிற மாதிரி வச்சுப்போம். அவருக்கு யாருன்னா ஆல் நேம் ஸ்பேசஸ். ஸோ ஆல் நேம் ஸ்பேசஸில் அவர் ஒர்க் பண்ணலாம். அண்ட் அவருக்கு ஆக்சஸே ரீட் ஒன்லி, ஆஸ் பர் த யூசரோட நேம் மாதிரியே ரீட் ஒன்லி அப்படின்ற ஆக்சஸ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. இதை தாண்டி நான் ஒருத்தன் இருக்கேன், அவன் யாருன்னா விச் இஸ் மீ. அதுதான் நம்ம என்னென்னா ரூட் யூசர். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மக்கிட்ட எப்போவுமே ஃபுல் ஆக்சஸ்ன்னு இருக்கும். ஏன்னா நம்ம அந்த யூசரை கிரியேட் பண்ணுவோம். அப்போ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் 3 மெஷின் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ரூட் யூசர் மெஷின்னு சொல்லிட்டு இதில் நான் அந்த கமாண்ட்ஸை ரன் பண்ணிகிட்டு இருக்கேங்க. செக்ரேட்டர் மீது 2 மெஷின் இருக்குது, டெவ் யூசர், ரீட் ஒன்லி யூசர்னு. அதில் நம்ம எப்படி பர்மிஷன் கொடுக்கறது, அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த செக்மெண்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ண போகிற டாபிக் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா RBAC, which stands for Role Based Access Control. ஸோ குபர்னெட்டிஸில் RBAC அப்படின்றது தான் நம்ம இப்போ லேர்ன் ROLL. ஓகே, ஸோ RBACன்ற ஓகே தப்பு. ஸோ ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் RBAC. நம்ம ஒரு ரோல் அசைன் பண்ண போகிறோம். அந்த ரோலை வச்சு நமக்கு என்னென்னா யூசருக்கு பர்மிஷன்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ RBACன்ற டாப்பிக்கில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக 5 டாபிக் இருக்காங்க. ஸோ அண்டர் குபர்னெட்டிஸில் RBACன்ற டாப்பிக்கில் யார் இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரோல், அப்புறம் ரோல் பைண்டிங், அப்புறம் கிளஸ்டர் ரோல், அப்புறம் கிளஸ்டர் ரோல் பைண்டிங், BINDING, ஃபைனலாக சர்வீஸ் அக்கௌண்ட். ஓகே, இப்போ இதுதான் நம்ம லேர்ன் பண்ண போகிற டாப்பிக்கு. இது ஒரு ஃபேமஸான குபர்னெட்டிஸில் இன்டர்வியூ கொஷினும் கூட, விச் மீன்ஸ் குபர்னெட்டிஸில் யூசர் பெர்மிஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னா நம்ம ரோல் பைண்டிங், கிளஸ்டர் ரோல் பைண்டிங் வழியாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம செட் பண்ணுவோம். இங்கே பேர்லேயே ஃபஸ்ட்டு ரோல் அண்ட் கிளஸ்டர் ரோல் 2 பேர் இருக்காங்க. இவன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோலுன்றது என்னென்னா ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ளே மட்டும்தான் வரும். டெவ்ன்ற நேம் ஸ்பேஸ், QA, க்ரீனு, ப்ளூ, ஏதோ ஒரு நேம் ஸ்பேஸ். அந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ளே மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா பர்மிஷன்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோல் பைண்டிங் அப்படின்ற வார்த்தையே பேர் என்ன இருக்குன்னா, இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த பர்மிஷன்ஸ், அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு யூசருக்கோ இல்லை ஒரு குரூப்புக்கோ அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னா ரோல் பைண்டிங்னு சொல்கிறோம். அப்போ அடுத்து கிளஸ்டர் ரோலுன்னு இருக்கான். அப்போ பேரில் என்ன அர்த்தம், கிளஸ்டர் ரோல்னா என்னென்னா கிளஸ்டர் லெவலில் என்னென்ன பர்மிஷன்ஸ்லாம் வேணும் அதை நீங்கள் செட் பண்ணிங்க. அந்த கிளஸ்டர் ரோல் நீங்கள் க்ரியேட் பண்ணதை போயிட்டு ஒரு யூசருக்கு அட்டாச் பண்ணுறதோ இல்லை குரூப்புக்கு அட்டாச் பண்ணுறது தான் கிளஸ்டர் ரோல் பைண்டிங். அப்போ அதுதாங்க இந்த 4 டாபிக். இப்போ நம்ம இந்த 4 எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக தான் நான் அதை எடுத்தேன். இப்போ டெவ்ன்ற யூசர் அவன் என்ன சொல்கிறான், எனக்கு ஒரு நேம் ஸ்பேஸுக்கு மட்டும்தாங்க ஆக்சஸ் வேணும், அதுக்குள்ளே மட்டும் ஒர்க் பண்ணால் போதும், வேறு எதுக்கும் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான்ல. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டெவ் யூசருக்கு ஒரு ரோல் க்ரியேட் பண்ண போகிறோம், விச் இஸ் கோயிங் டு கிவ் ஹிம் ஆக்சஸ் டு திஸ் டெவ் நேம் ஸ்பேஸ். அப்புறம் அவருக்கு ஒரு ரோல் பைண்டிங் வழியாக இந்த டெவ்ன்ற யூசருக்கு இந்த ரோலை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேப் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஸ்டெப் நம்பர் 1. இதுக்கான YAML ஃபைல், இதுக்கான கண்டென்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரைட், அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா டெவ் யூசர் மெஷின் காப்பி பண்ணிப்போம். பப்ளிக் IP, புது டேபு இல்லை புது செஷன், SSH செஷனு, ரிமோட் ஹோஸ்டோட IP அட்ரஸை கொடுத்துக்கிறேன். யூசர் நேம் என்னென்னா EC2-user, அட்வான்ஸ்ட் SSH செட்டிங்ஸில் யூஸ் ப்ரைவேட் கீ,
நான் இப்போ இந்த EKS கீன்னு வச்சுக்கிற கீயை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்டு டெர்மினல் செட்டிங்ஸு ஃபாண்ட் கலர் செட்டிங்ஸில் பேக்ரவுண்ட் கலர் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒயிட் கலரில் வச்சுக்கிறேன். இல்லைனா பேக்ரவுண்ட் கலர் கூட ஓகே, பேக்ரவுண்ட் கலர் கூட ஒயிட் கலரில் இருக்கட்டும். அண்ட் ஃபோர்க்ரவுண்ட் டெக்ஸ்ட் கலர் வந்து நம்ம நல்லா பிரைட் கலராக வச்சுப்போம், which is going to be let's say blue color is fine. அண்ட் இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் டெர்ம். ஓகே, இப்போ இதை நான் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தேன்னா அக்செப்ட். ப்ளூ கலர் இஸ் த ஃபர்ஸ்ட் கலர் விச் ஐ கேன் சூஸ். ஓகே, நான் பிளாக் கலர் பேக்ரவுண்டில் வச்சுக்கிட்டே ஐ சூஸ் திஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐ வில் சேஞ்ச் த சேவ் டெர்மினல் செட்டிங்ஸ். ஹவு டு ஐ எடிட் திஸ்? rename, duplicate, detach tab, full screen print, increase or decrease, set a tab color. நான் மோபா எக்ஸ்டம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ ஐம் நாட் ஷுர் இஃப் ஐ கேன் me close that and let me create a new session itself. Public IP EC2-user advanced settingsல use private key and terminal settingsல font settings இல்லை சாரி கலர் செட்டிங்ஸில் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டு, ஃபோர்க்ரவுண்ட் கலரில் டார்க் கலராக இருக்கணும். ஸோ ஐ சூஸ் அ லைட் கலர். ஸோ டார்க் கலர் லெட்ஸ் சே இப்போதைக்கு பிளாக்கே இருக்கட்டும். நோ authentication methods available. என்ன பிகாஸ் ஐ டென்ட் கனெக்ட் அட்வான்ஸ் SSH செட்டிங்ஸ். ப்ரைவேட் கீயை நான் செலக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் யூசர் நேமில் யூசர். அண்ட் இப்போ டெர்மினல் செட்டிங்ஸில் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டு, ஃபோர்க்ரவுண்ட் கலரு பிளாக்கு. ஓகே, இப்போ நான் கனெக்ட் ஆகிட்டான். அண்ட் இவனை நான் என்ன பண்ணிடுறேன்னா ஜூம் ஒர்க் ஆகலை. ஸோ இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் and increase font size. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்க்குற அவுட்புட் யாருன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஹூ டெவ் யூசர். அப்போ டெவ் யூசர்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒர்க் பண்ணுறோம். இந்த டேபோட கலருமே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டெவ் யூசருக்கு ஒரு யூனிக்கான ஒரு டேகு ப்ளூ கலர் நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு 2 யூசர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ சேம் டெவ் யூசர்ன்றது ஒரு IAM யூசராக நம்ம கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிவிட்டு அந்த IAM யூசருக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பர்மிஷன் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 IAM யூசர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மீ கோ டு IAM. அதில் யூசர்ஸ் அண்ட் கிரியேட் யூசர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் என்ன நான் கொடுக்க போகிறேன்னா ஐ வில் கிரியேட் இட் ஆஸ் அ டெவ். ஸோ அப்போ நான் டெவ்ன்ற பேர்லேயே நான் என்ன பண்ணிக்கிறேன், இல்லை டெவ் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுக்கிறேன். அவருக்கு கன்சோல் ஆக்சஸ் இல்லை, ப்ரோக்ராமேட்டிக்கல் ஆக்சஸ் தான் வேணும். அண்ட் அவருக்கு ஏதாவது குரூப் நம்ம கிரியேட் பண்ணுறோமா, இல்லை நம்ம பாலிசி அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா நீங்கள் ஃபுல் ஆக்சஸ்லாம் கொடுக்க வேண்டாம். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு கிவ் ஃபுல் ஆக்சஸ் ஃபார் போத் த யூசர்ஸ். நம்ம கொடுக்க போகிறது ஒரே ஒரு பாலிசி என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஜஸ்ட்டு EKS கிளஸ்டரை டிஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு பாலிசி இருந்தால் போதும். ஸோ அப்போ EKS டிஸ்கிரைப் AWS EKS டேஷ்போர்ட் கனெக்ட் EKS கிளஸ்டர் பாலிசி. இப்போ அப்போ ஒரு ரீட் ஒன்லி டேஷ்போர்ட் லோட் பேலன்சிங் நெட்வொர்க் பாலிசிஸ் இல்லை. அப்போ இதெல்லாமே நம்ம AWS மேனேஜ்டு பாலிசி. ஆனால் EKSக்கு ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ EC2ன்னு பார்த்தீங்கன்னா EC2க்கு ரீட் ஒன்லி ஃபுல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பில்ட்னாக இருக்கும். அப்போ ஆனால் நம்மளோட AWS மேனேஜ் பாலிசியில் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ஃபர்ஸ்ட் கிரியேட் அ நியூ பாலிசி. ஒரு நியூ பாலிசி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். JSON ஃபைலில் ஐ வில் ரைட் அ நியூ பாலிசி. ஸோ என்கிட்ட ஐ ஹாவ் அ பாலிசி YAML ஃபைல். இதில் டிஸ்கிரைப் கிளஸ்டர் நம்ம கொடுக்குறோம். இப்போ என்ன ரீஜியனில் நம்மளோட
இது இருக்குன்னா AP-Southeast-1 நம்மளோட ரிசோர்ஸ் அக்கௌண்ட் ஐடின்றது என்னோட அக்கௌண்ட் ஐடி இந்த இடத்துல பேஸ்ட்டு அண்ட் கிளஸ்டரோட நேம்ன்றது என்ன லேர்ன் வித் மித்ரன் டன். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு YAML ஃபைல் நம்ம எழுதுகிறோங்க. சரி, நான் லைட்டாக ஜூம் கூட பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு YAML ஃபைல் எழுதுகிறேன். லெட் மீ புட் இட் ஓவர் ஹியர் ஆஸ் வெல். ஸோ இதில் எஃபெக்ட் அலோவு ஆக்ஷனு வெறும் என் கிளஸ்டரை டிஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு பர்மிஷன் இருந்தால் போதும். எதுக்குன்னா கரெக்டாக AWS EKS AP-Southeast-1 இதான் என்னோட அக்கௌண்ட் ஐடி. இந்த கிளஸ்டரோட நம்ம ரிசோர்ஸோட ARN நம்பரை கொடுக்குறோம். ஒரு தடவை அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி நீங்கள் கொடுக்குறதுக்கு பதில் நம்ம EKSல போயிட்டு ஓவர் வியூன்னு பார்த்தீங்கனாலே உங்களோட ARN நம்பர் இங்கே இருக்குங்க, காப்பி. அதை ஒரு தடவை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ARN நம்பர் நான் இங்கே நடத்தேன் பார்த்தீங்களா, அது எக்ஸாக்டாக இங்கே அப்படியே டிட்டோ சேம் டு சேம் தான் இருக்கான். அப்போ திஸ் இஸ் அ கரெக்ட் ஒன் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணுறேன். வெறும் டிஸ்கிரைப் கிளஸ்டருன்ற பாலிசி, வெறும் ஜஸ்ட் டிஸ்கிரைப் தான், ரீடு ரைட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ திஸ் இஸ் மை பாலிசி. நெக்ஸ்ட்டு இந்த பாலிசி பேர் என்னென்னா EKS டிஸ்கிரைப் DESCRIBE அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த D கூட கேபிட்டலில் கொடுத்துக்கிறேன். ஸோ EKS டிஸ்கிரைப் பாலிசி இது வந்து நம்ம மேனேஜ் பண்ணுற பாலிசி. அண்ட் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் ரீட் ஒன்லி லிமிட்டட் ஆக்சஸ் தான் கொடுத்துருக்கோம். லெட்ஸ் கிரியேட் அ பாலிசி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா யூசர்ஸ் போகிறேன். புதுசாக ஒரு யூசரை நான் க்ரியேட் பண்ணுறேன். அவருக்கு யாருன்னா டெவ்ன்ற பேரில் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ நான் இப்போ கொடுத்துருக்கிறது வெறும் கிளஸ்டரை ரீட் பண்ணுற பர்மிஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ தட் தே கேன் கிரியேட் அ கியூப் கான்ஃபிக் ஃபைல். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா பர்மிஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ டெவ்ன்ற யூசருக்கு கன்சோல் ஆக்சஸ்லாம் வேணாம், டெவ் யூசர். நெக்ஸ்ட்டு அவர் நான் என்ன பண்ண போகிறோம், பாலிசி அட்டாச் பண்ண போகிறேன் விச் இஸ் EKS அண்ட் கஸ்டமர் மேனேஜ்டு. அப்போ EKS டிஸ்கிரைப் பாலிசின்னு இருக்குங்க. நெக்ஸ்ட் அண்ட் கிரியேட் யூசர். இப்போ நம்ம டெவ் யூசர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு யூசர் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த யூசருக்கு பேர் என்னென்னா நம்ம ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு யூசர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ புட் இஸ் நேம் அஸ் ரீட் ஒன்லி யூசர். ஸோ ரீட் ஒன்லி யூசர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அவருக்கு அதே மாதிரியே காப்பி பர்மிஷன்ஸ் ஃப்ரம் டெவ் யூசர். அப்போ டெவ் யூசருக்கு என்ன பர்மிஷன் கொடுத்தனோ அதுவே அப்படியே காப்பி பண்ணிடு. கிரியேட் யூசர். சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ எனக்கு ரீட் ஒன்லி யூசர் டெவ் யூசர்னு 2 IAM யூசரை நான் கிரியேட் பண்ணிட்டேங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும், நான் இங்கே ஃபஸ்ட்டு போயிடுறேன். இங்கே நம்மளுக்கு என்ன வேணும்னா நான் டெவ் யூசருக்காக ஒரு நேம் ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஏன்னா நம்ம ரெக்குவயர்மெண்ட் பிரகாரம் என்னது, டெவ்ன்ற ஒருத்தவர் அவர் ஒர்க் பண்ணுறதுக்கு டெவ் நேம் ஸ்பேஸ்னு ஒன்று வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முன்னாடியே kubectl create namespace in the name of dev namespace. ஓகே, எனக்கு என்னன்னா எனக்கு dev namespaceன்ற பேரில் ஒரு நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணிடு. இப்போ kubectl get namespaceன்னு கொடுத்தனா நீங்களே பார்க்கலாம், ஒரு புதுசாக ஒரு நேம் ஸ்பேஸ் நம்மளுக்கு என்னென்னா dev namespaceன்னு சொல்லிட்டு 9 seconds ago எனக்கு என்ன இருக்குன்னா எனக்கு கிரியேட் ஆயிருக்குங்க. ஓகே, குட், டன். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு புதுசாக ஒரு நேம் ஸ்பேஸை கிரியேட்டும் பண்ணியாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த யூசரை நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஆட் பண்ண போகிறேங்க. எதுக்குன்னா என்னோட Kubernetes கிளஸ்டரோட நான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு ஃபைலை எடிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் இப்போ நான் இந்த ரெட் கலருன்றது யார், இவர் தான் ரூட் யூசர். அப்போது ரூட் யூசர் என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் ஒரு IAMல போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு IAM யூசர் கிரியேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த Kubernetesக்கு பர்மிஷன்லாம் வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ நீட் டு ஆட் திஸ் யூசர் டு த Kubernetes கிளஸ்டர். அப்போ அந்த Kubernetes கிளஸ்டருக்குள்ள நான் எப்படி இந்த யூசரை ஆட் பண்ணுறது, அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு கான்ஃபிக் மேப்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபைல் இருக்குங்க. அந்த ஃபைல் எடிட் பண்ணணும். நம்ம கான்ஃபிக் மேப்னா என்னன்றதை நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த கமாண்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே ரன் பண்ணுங்கள். ஸோ AWS edit config map, kubectl edit config map, cube system namespaceல AWS auth அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிக் மேப் இருக்குது. ஒரு கான்ஃபிக் மேப்பை இப்போ எடிட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு YAML ஃபைல் வந்திருக்குங்க.
அப்போ நம்ம kubectl எடிட் கமாண்ட் மூலியமாகவே நம்ம ஒரு ரிசோர்ஸ் எடிட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கான்ஃபிக் ஃபைலை நான் எடிட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த கான்ஃபிக் மேப்னு சொல்லியிருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷனில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா புதுசாக நான் மேப் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யூசர் இன்ஃபர்மேஷன் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஆட் பண்ண போகிறேங்க. ஸோ அண்டர் மேப் ரோல்ஸ்ன்னு இருக்குது, நம்மளுக்கு குரூப்புன்னு இருக்குது, ஆனால் மேப் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், மேப் யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ராவாக சில யூசர் இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் நான் போடுற லிங்க்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நான் உங்களுக்கு ஒரு லைக் GitHub URLல நான் ரீட்மி ஃபைல் ஜென்ரேட் பண்ணி எல்லா கோடையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி நான் வித் டாக்குமெண்டேஷனோட தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோலையும் சரி ப்ரீவியஸ் வீடியோலையும் நீங்கள் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அது அப்டேட் ஆகிருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிடுறேன், ஸோ திஸ் இஸ் மை கண்டென்ட். நான் இது அப்படியே காப்பி, இது நான் திருப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கேயே எடிட் கேன்சல்டுன்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு என்னென்னா இது இப்போ நம்ம கான்ஃபிக் மேப்னு எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பழக்கம் API வெர்ஷன் கீழே கான்ஃபிக் கைண்டுன்னு நம்ம எழுதுவோம். இப்போ அவங்க கீழே எழுதியிருக்காங்க, இதுதான் நம்மளோட டேட்டா. ஸோ அப்போ இதில் மேப் ரோலுன்னு சொல்லிட்டு இருக்குங்களா, இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக மேப் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நான் யூசர்ஸை ஆட் பண்ண போகிறேங்க. ஸோ அப்போ இவன் இது கடியில் வருவான். டன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம 2 யூசர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு யூசர் பேர் என்னன்னா டெவ் யூசர். அதை கரெக்டாக IAMல போயிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்டர் யூசர்ஸில் டெவ் யூசர் அவன் தான் அவனோட பேர். அதே மாதிரியே ரீட் ஒன்லி யூசர் READ ஒன்லி -யூசர் அதுதான் அவனோட யூசர். ஓகே, இப்போ உங்கள் 2 பேருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா குபர்னெட்டிஸ்குள்ளேயே குரூப் கிரியேட் பண்ணுறோம். டெவ் குரூப்பு, ரீட் ஒன்லி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப் கிரியேட் பண்ணிக்கிறோம். அண்டு இங்கே இவங்களோட ARN நம்பர் கரெக்டாக வேணுங்க. இப்போ டெவ் யூசர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதிலே இவங்களோட ARN நம்பர் இருக்கும், அதை கரெக்டாக இங்கே பேஸ்ட். ஸோ சேம் நம்ம பேக் வருவோம். ரீட் ஒன்லி யூசரோட ARN நம்பர் இருக்கும், அதை இங்கே பேஸ்ட். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா புதுசாக நான் மேப் யூசர்னு ஒரு டேக்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நான் க்ரியேட் பண்ண 2 யூசருமே என்னோட IAMல தான் இருப்பாங்க. இப்போ எனக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்னா எனக்கு இந்த யூசர் வந்து குபர்னெட்டிஸில் நான் இந்த 2 யூசரையும் ஆட் பண்ணணும். அப்போ இவங்க 2 பேரையும் நான் என்ன பண்ணிடுறேன்னா நான் ஒரு குரூப்லேயும் சரி டெவ் குரூப் ரீட் ஒன்லி குரூப்னு சொல்லிட்டு தனித்தனியாக நான் யூசரை நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு டெவ் யூசர் 2ன்னு இருந்தாலுமே அவங்க இந்த டெவ் குரூப்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். IAMல எப்படி நம்ம ஒரு குரூப் வச்சுருப்போம், அந்த குரூப்பில் மல்டிபிள் யூசர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த குரூப்புக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்துரும். அப்போ நீங்கள் ஒரு யூசர் அந்த குரூப்பில் ஆட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவாங்கன்னா அந்த குரூப்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த பர்மிஷன் வந்துடுவாங்க. அப்போ அதனால தான் நம்மளும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த குரூப்பு தான் டெவ் குரூப்பு, அதில் இப்போ டெவ் யூசர்ன்னு இருக்காங்க. அப்போ இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலான்னா திருப்பி இன்னொரு லைனில் உங்களுக்கு இன்னொரு யூசர் வராங்களா, அவர் யூசர் நம்பர் 2ன்னு இருக்காரா, அடுத்து அதையும் டெவ் குரூப்லேயே எனக்கு ஆட் பண்ணிடு, அவர் டெவ் யூசர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா நீங்கள் இப்படி ஆட் பண்ணிக்கலாங்க. இவங்க எல்லாம் ஒரே குரூப்பில் வந்துடுவாங்க. இந்த குரூப்புக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்ம பர்மிஷன் சொல்லிட்டு அசைன் பண்ணிடுவோம். ரைட், இப்போ இந்த ஃபைலை அப்படியே காப்பி நான் என்ன பண்ணுறேன், என்னோட திருப்பி அதே கமாண்டை ரன் பண்ணுறேன். kubectl edit config மேப்பு. கான்ஃபிக் மேப்னா என்னன்னு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். AWS authன்னு ஒரு கான்ஃபிக் மேப் இருக்குது கியூப் சிஸ்டம் நேம் ஸ்பேஸில். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதில் இந்த எல்லா லைன்ஸும் நான் டெலீட் பண்ணிகிட்டே வந்துடுறேன். அண்ட் இங்கே என்னோட விஷுவல் ஸ்டுடியோவில் இருக்க அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி நம்ம மொபைல் எக்ஸ்டம் இங்கே பேஸ்ட். ஸோ ஃபைல் வில் பி ஓப்பன் வித் ரெலவெண்ட் ஃபெயிலியர்ஸ். ஓகே, கடைசியில் ஒரு ஹேஷ்டாக் இங்கே ஆட் ஆகிட்டான். ஸோ அப்போ UID எல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம D9 அண்ட் இங்கே ஓகே சூப்பர். நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணி குவிட் பண்ணுறேங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கான்ஃபிக் மேப்பு AWS auth edited அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன வருதுன்னா எடிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம 2 யூசரையுமே நம்ம குபர்னெட்டிஸில் ஆட் பண்ணிட்டோம்.
ஓகே. இப்போ நம்ம யூசர்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நம்ம நேம் ஸ்பேஸும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு நம்மளோட டெவ் யூசருக்கு. இப்போ இவருக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம பர்மிஷன் சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ண போறோங்க. அப்ப அதுக்கு நான் நோட்பேட்ல நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்த இந்த டாபிக் என்னன்னா, ரோலு, ரோல் பைண்டிங். ஏன்னா இவர் என்ன பண்றாருன்னா, டெவ்ன்ற யூசர் ஒரு பர்ட்டிகுலர் நேம் ஸ்பேஸுக்குள்ள மட்டும் தான் வேணும்னு கேட்குறாரு. அப்போ ரோல்ன்றது என்ன ஆகும்னா, நேம் ஸ்பேஸ் லெவல்ல ஒர்க் ஆகும். கிளஸ்டர் ரோல்ன்றது என்டையர் கிளஸ்டர் லெவல்ல எனக்கு என்ன ஆகும்னா, கிளஸ்டர் ரோல்ன்றது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரோல் கிரியேட் பண்ண போகிறேன். அப்புறம் ரோல் பைண்டிங் வழியாக அந்த யூசருக்கு நான் பர்மிஷன் அட்டாச் பண்ணுறேங்க. ஸோ இப்போ இதுக்கு என்கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்குன்னா, அதே மாதிரியே நம்ம கோட் எடுத்துப்போம். ஸோ நம்ம என்கிட்ட என்ன இருக்குன்னா, ஸோ லெட் மீ கெட் தட் இன்ஃபர்மேஷன் அண்ட் லெட் மீ பேஸ்ட் திஸ் ஓவர் ஹியர். ஓகே. இப்போ இதுதாங்க நம்மளோட YAML ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரோலை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் பார்ப்போம். இப்போ நான் கிரியேட் பண்ண போகிற கைண்ட் என்னது, ரோலு. இது யாருன்னா டெவ் ரோலுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பர்மிஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். இது டெவ் நேம் ஸ்பேஸுக்கு. ஓகே. ஸோ அப்போ நம்ம நேம் ஸ்பேஸை நீங்கள் கொடுக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எந்தெந்த டாபிக் apps/v1 அந்த மாதிரி நம்ம எதுவுமே கொடுக்கலாம். ஆல் அந்த மாதிரி நம்ம என்னென்னா ஏபிஐ குரூப்ஸு என்னென்ன ஏபிஐ குரூப்புக்கெலாம் நம்ம அலவுடு v1 அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஏபிஐ குரூப்ஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அது கூடவே என்னென்ன டாபிக் பாடு, சர்வீசஸ்ஸு, டிப்ளாய்மெண்ட்ஸு, ஜாப்ஸு இவங்க இது எல்லாத்துலேயும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டெவலப்பரு இந்தந்த டாப்பிக்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணலாம். இதில் அவங்க என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணலான்னா, கெட்டு, லிஸ்ட்டு, கிரியேட்டு, அப்டேட்டு, டெலீட்டு, வாட்ஸு இந்த மாதிரி kubectl கமாண்ட்ஸ் அந்த இதெல்லாமே ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, முதல்ல ஒரு ரோல், ஒரு பர்மிஷனை கிரியேட் பண்ணுறோம். விச் இஸ் அ பாலிசின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஒரு பெர்மிஷன், ஒரு ஆக்சஸ் கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கைண்ட் ரோல் பைண்டிங்னு நீங்களே பார்க்கலாம். அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இந்த ரோல் பைண்டிங்ன்ற கைண்டில் நான் என்னோட இப்போ நம்ம இங்கே கிரியேட் பண்ண ஒரு டெவ் குரூப் நம்ம மேலே கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த குரூப்புக்கு இந்த ரோலை நான் அசைன் பண்ணுறேங்க. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸில் டெவ்ன்ற குரூப்புக்கு எனக்கு டெவ் ரோலை அசைன் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இதுதான் ரோல் பைண்டிங். ரோல் பைண்டிங் என்னன்னா, ஒரு பர்மிஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு யூசருக்கோ குரூப்புக்கோ அட்டாச் பண்ணுறோம். இப்போ நான் கிரியேட் பண்ண இந்த டெவ்ன்ற ரோல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெவ்ன்ற ரோல் எடுத்துகிட்டு போயிட்டு நான் கிரியேட் பண்ண இந்த குரூப்புக்கு அசைன் பண்ணிடு. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ இனிமே என்னோட அந்த டெவ் யூசருக்கு வெறும் இந்த நேம் ஸ்பேஸில் ரன் பண்ணுற கமாண்ட்ஸ் மட்டும்தாங்க பர்மிஷன் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் இந்த ரிசோர்ஸஸ்ன்னு இருக்குது, இந்த வேர்ப்ஸ்ன்னு இருக்குது, இதை பற்றிலாம் நான் எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி இன்னும் இன்ஃபர்மேஷன்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே குபர்னெட்டிஸில் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ RBAC, Kubernetes, verbs அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலே நீங்கள் யூஸிங் RBAC லிஸ்ட் ஆஃப் RBAC ரூல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுவே நம்மளுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஸோ இதுலேயே என்னென்னலாம் நீங்கள் வேர்ப்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட்டு, டெலீட்டு, கெட்டு, லிஸ்ட்டு, பேட்ச், அப்டேட்டுன்னு சொல்லிட்டு அண்ட் இங்கே அஃபிஷியலாக டாக்குமெண்டேஷனும் இருக்குங்க. ஸோ லெட் மீ ஓப்பன் அ நியூ டாக்குமெண்டேஷன். பழைய டாக்குமெண்டேஷன் போயிருச்சுன்றான். அண்ட் யூஸிங் RBAC ஆத்தரைசேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கனாலே அஃபிஷியல் Kubernetes டாக்குமெண்டேஷன்லேயே உங்களுக்கு இந்த ரோல்னா என்ன, கிளஸ்டர் ரோல்னா என்ன, ரோல் பைண்டிங்னா என்ன, இங்கே இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸோடவே ஹீ வில் பி கிவிங் யூ. அண்ட் இந்த ஃபுல் டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கனாலே அந்த வேர்ப்ஸோட லிஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனே இங்கே எக்ஸாம்பிள்ஸோட நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், நான் அந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல ஐம் டீச்சிங் யூ இட் அஸ் அ டாபிக். அப்போ நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, முதல்ல ஸ்டெப் நம்பர் 1 IAM யூசர் கிரியேட் பண்ணேன். ஸ்டெப் நம்பர் 2 Kubernetesல AWS authன்ற ஒரு கான்ஃபிக் மேப்பை எடிட் பண்ணி அதில் அந்த டெவ் யூசரை ஆட் பண்ணிவிட்டேன். அவரை ஒரு டெவ்ன்ற குரூப்பில் நான் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நான் ஒரு ரோலுன்னு சொல்லிட்டு Kubernetesக்குள்ளே நான் கிரியேட் பண்ணுறேன். அது என்னென்னா, அந்த யூசருக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு டெவ் நேம் ஸ்பேஸில் இதெல்லாம் ஒரு பண்ணலான்னு ஒரு பர்மிஷன் நான் கிரியேட் பண்ணேன். அடுத்து ரோல் பைண்டிங் மூலிமா அந்த குரூப்புக்கும் அந்த கிரியேட் பண்ண ரோலுக்கும் நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ அப்போ குரூப்புக்கும் ரோலுக்கும் நான் ரோல் பைண்டிங் பண்ணனால இனிமேல் அவருக்கு அந்த பர்மிஷன் போயிடுவார். இப்போ அதை அப்படியே நான் காப்பி பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் இங்கே ரன் பண்ணுறது எல்லாமே இந்த ரெட் கலர் மெஷின் விச் இஸ் அ ரூட் யூசர் மெஷின். அப்போ அதில் நான் எல்லாமே ரன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், vi main.yamlன்னு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் இந்த கோட் அப்படியே பேஸ்ட்டு கரெக்டாக ஒரு செக் பண்ணிக்கலாம். டெவ் நேம் ஸ்பேஸு, டெவ் குரூப்பு அண்ட் நம்ம நேம் டெவ் ரோலு, டெவ் நேம் ஸ்பேஸுன்னு நம்ம கொடுத்துருக்கோம்.
அதில் டெவ்ன்ற குரூப்புக்கு இந்த ரோலை அசைன் பண்ணுறோம். சூப்பர். ஸோ சேவ் அண்ட் குவிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா kubectl apply -f main.yamlன்னு கொடுத்தனா எனக்கு ஒரு ரோலும் அந்த ரோல் பைண்டிங்கும் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம அந்த யூசருக்கு பர்மிஷன்லாம் கொடுத்துட்டோங்க. இப்போ ஒரே ஒரு வேலை என்ன, பர்மிஷன் கரெக்டாக இருக்கா, உண்மையில அதுதான் பண்ண முடியுதான்னு அவன் அந்த கமாண்ட்ஸை ரன் பண்ணி பார்க்குறது மட்டும்தான். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மெஷின்லேருந்து இந்த மெஷினுக்கு வந்துடும். இது நம்ம முன்னாடியே ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் நம்ம ரெடி பண்ண மெஷினு. இந்த மெஷினில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐஏஎம்ன்ற பேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர்ஸில் போயிடுவோம், நம்ம டெவ் யூசருக்கு போயிடுவோம், செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸில் போவோம். அதில் ஒரு ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ இவருக்கு நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். கிரியேட் ஆக்சஸ் கீ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே இவருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to இது நம்ம ஏதோ ஒரு பேஜ் ஓப்பனில் இருக்கோம். அப்படியே இவன் வந்து வரான். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுதான் நம்மளோட டெவ் யூசரோட மெஷினு. அவர் என்ன பண்ணுவார், AWS கான்ஃபிகர்னு சொல்லிட்டு he will be running AWS configure கமாண்டு. அவருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ஒரு ஆக்சஸ் கீ கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபார் த டெவ் யூசர், சீக்ரெட் ஆக்சஸ் கீ கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபார் த டெவ் யூசர் அண்ட் டிஃபால்ட் ரீஜன் நேம் AP-Southeast-1 அவுட்புட் ஃபார்மேட் JSON. அண்ட் அதே மாதிரியே அவர் என்ன பண்ணுவார்னா AWS EKS அப்டேட் கியூப் கான்ஃபிக் ஃபைல்னு சொல்லிட்டு லேர்ன் வித் மித்ரன் 2. இப்போ நான் நடுவில் என்னாச்சுன்னா என்னோட கிளஸ்டர் வந்து நான் ஷட் டவுன் பண்ணிட்டு திருப்பி ரீக்ரியேட் பண்ணேன். பிகாஸ் நான் கிளஸ்டர் க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஸ்மால் செட்டிங்ஸை நான் மாற்றி கொடுத்துட்டேங்க. விச் இஸ் நம்ம கிளஸ்டர்ஸ்ன்னு வரும்போது கிரியேட் கிளஸ்டர்னு வரும்போது இங்கே ஒரே ஒரு செட்டிங் என்னென்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனே கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக நான் ஒரு ரீசெண்டாக இந்த கன்சோல் யூஸ் பண்ணதுனால இவங்க தனியாக பிரிச்சுட்டாங்க. என்னென்னா AWS EKS API மட்டும் இல்லாமல் அண்ட் கான்ஃபிக் மேப் அப்படின்னு வேணும். ஏன்னா நம்ம AWS auth கான்ஃபிக் மேப்பில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த யூசர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ kubectl எடிட் கான்ஃபிக் மேப்பு AWS auth -n cube system namespaceன்னு ஒரு கமாண்ட் ரன் பண்ணோம் பார்த்தீங்களா, அப்போ அதுக்கு இந்த AWS auth கான்ஃபிக் மேப் நம்மளுக்கு தேவை. நம்ம இப்போ பண்ணுற மெத்தடு டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு. AWS இதை விட இன்னும் பெட்டரான அப்ரோச்சஸ்லாம் கொண்டு வந்துட்டான். பட் ஸ்டில் நம்ம இன்டர்வியூவில் இந்த கொஷினுக்கு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஆன்சர் சொல்லணும். ஸோ அப்போ அதனால நம்ம அதை கற்றுப்போம். மூவிங் ஃபார்வர்ட் டவுன் த லைன் என்னன்னா லேட்டஸ்ட்டாக வெறும் EKS APIயில் மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டான். அதையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரவுண்ட் டவுன் மாதிரி நான் என்னென்னு காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிவிட்டு பழைய கிளஸ்டர் டெலீட் பண்ணிட்டு புது கிளஸ்டர் நான் க்ரியேட் பண்ணுங்க. ஸோ அப்போ அதனால தான் நான் இப்போ லேர்ன் வித் மித்ரன் 2ன்னு சொல்லிட்டு பேரில் கிளஸ்டர் இருக்குது. அப்போ அது அப்படியே காப்பி. இந்த டெவ் யூசர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு கியூப் கான்ஃபிக் ஃபைலை ரன் பண்ணுறாரு. டிஸ்கிரைப் கிளஸ்டர் ஆப்ரேஷனு இஸ் நாட் ஆத்தரைஸ் டு பர்ஃபார்ம் த டிஸ்கிரைப் கிளஸ்டர் ஆன் ரிசோர்ஸ் லேர்ன் வித் மித்ரன் 2க்கு பர்ஃபார்ம் பண்ணுற பர்மிஷன் கிடையாது. ஏன், ஏன்னா நம்மளோட IAM பாலிசியில் லேர்ன் வித் மித்ரன் 1க்கு தான் பாலிசி வச்சோம். ஸோ அப்போ IAMல பாலிசிஸில் நம்ம மேனேஜ் பண்ணுற பாலிசி அதில் எடிட்டில் லேர்ன் வித் மித்ரன் 2 அதுதானே இப்போ நம்மளோட கிளஸ்டர் பேர் 2. ஸோ அப்போ நான் 2ன்னு கொடுத்து எடிட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா அந்த பாலிசியை சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு சேவ் சேஞ்சஸ். ஓகே, நம்ம ஒரு ஸ்மால் சேஞ்ச் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் திருப்பி இந்த கமாண்டை ரன் பண்ணுறேன். கிளஸ்டர் describe cluster on the resource AP-Southeast-1 cluster. நம்ம பாலிசி சேஞ்ச் பண்ணோம், அந்த யூசருக்கும் அது மாறி இருக்கும் தானே. யூசர்ஸ் டெவ் யூசர் அவருக்கு அட்டாச் பண்ணியிருக்கிற பாலிசி என்னன்னு பார்ப்போம். டிஸ்கிரைப் பாலிசி, டிஸ்கிரைப் கிளஸ்டர்ன்ற கமாண்டு தான் கொடுத்துருக்கேன். AP-Southeast-1. When calling the describe cluster operation, user IAM user is not authorized to perform describe cluster on the resource ARN EKS AP-Southeast-1. என்னோட ரோலு கிளஸ்டரு லேர்ன் வித் மித்ரன் /2 கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். திருப்பி ஒரு தடவை AWS கான்ஃபிகர் ரன் பண்ணுவோம். திருப்பி ஒரு தடவை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க. ஸோ அது இமீடியட்டாக ஒர்க் ஆகலை. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் கொடுத்த அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இது ரன் பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு
cube config ஃபைல் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ இனிமே நான் என்ன பண்ணலான்னா நானும் kubectl கமாண்ட்ஸ் ரன் பண்ணலாம். kubectl get podsன்னு கொடுத்தனா kubectl கமாண்ட் நாட் ஃபவுண்ட். ஸோ அப்போ நம்ம kubectl நம்மளுக்கு தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் kubectl நம்மளோட லினக்ஸ் மெஷினுக்கு தேவையானதை காப்பி பண்ணி இங்கே ரன் பண்ணிடுவோங்க. இப்போ kubectl get podsன்னு கொடுத்தனா forbidden. இப்போ நம்மளுக்கு ஒரு எரர் வருது. என்ன எரர்னா pods is forbidden. ஏன்னா யூசரு dev யூசரு cannot list the pods in the API group of the namespace default. அப்போ நீங்கள் இனிமேல் டிஃபால்ட் நேம் ஸ்பேஸில் இருக்கிற பாடை பார்க்க முடியாது. அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்குன்னு ஒரு நேம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், டெவ் நேம் ஸ்பேஸு, அதில் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் kubectl வேறு ஏதாவது கமாண்ட் கெட் நோட்ஸ் இப்படின்லாம் ஏதாவது நான் கொடுத்தேன்னா எனக்கு ஃபார்பிடன் ஒர்க் ஆகாது. நீங்கள் டெவ் நேம் ஸ்பேஸில் இருக்கிற மட்டும்தான் நீங்கள் அந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற நீங்கள் பாட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், நீங்கள் டிப்ளாய்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், அந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ளே மட்டும்தான் பண்ணிக்கலாம். வேறு இருக்கிற எந்த நேம் ஸ்பேஸுக்குமே உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துடுதுங்க. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம்னா ஒரு யூசருக்கு எப்படி நம்மளோட Kubernetes கிளஸ்டருக்கு ஆக்சஸ் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு லிமிட்டட் பர்மிஷன் எப்படி ஆக்சஸ் கொடுக்கறது ஃபார் அ பர்டிகுலர் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ ஃபைனலாக நம்மளோட ரெண்டாவது கான்செப்ட் என்னென்னா ரீட் ஒன்லின்னு ஒரு யூசர் இருக்காங்க. அவர் எல்லா நேம் ஸ்பேஸுக்குமே ரீட் ஒன்லி பர்மிஷன் சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவருக்குமே நம்ம என்னென்னா நம்ம ஒரு YAML ஃபைல் வச்சுருக்கோம், விச் இஸ் இப்போ நம்ம கிரியேட் பண்ணது என்னன்னா ரோல் அண்ட் ரோல் பைண்டிங். அப்போ நம்ம அடுத்து கிரியேட் பண்ண போகிறது என்னென்னா கிளஸ்டர் ரோல். அப்போ பேரில் என்ன இருக்குது, கிளஸ்டர் ரோல்னு இருக்குது, விச் இஸ் ஃபார் த என்டையர் கிளஸ்டர் லெவல் பர்மிஷன். அப்போ நம்ம கிளஸ்டர் ரோல்னு ஒன்று வச்சுருக்கோம். அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கிளஸ்டர் ரோல் பைண்டிங் வழியாக அந்த ரீட் ஒன்லி குரூப்புக்கு நம்ம அசைன் பண்ணிடுறோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கோட் அப்படியே காப்பி நம்ம ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுவோம். இது தப்பான மெஷின். ரூட் மெஷினுக்கு போவோம். vi main.yaml ஃபைலில் மொத்தமாக delete பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளஸ்டர் ரோல் கிரியேட் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், இதில் எந்த விதமான நேம் ஸ்பேஸும் நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா இதில் கிளஸ்டர் லெவலில் அண்ட் என்னென்ன ஆக்ஷன்லாம் கெட்டு லிஸ்ட்டு வாட்ச் இந்த ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம கிரியேட் பண்ண ரோல் பைண்டிங் வழியாக ரீட் ஒன்லி குரூப்புக்கு நம்ம ரோலை மேப் பண்ணிடுறோங்க. ஆல் குட். சேவ் அண்ட் குவிட் பண்ணிடுறேன். kubectl apply -f main.yamlனு கொடுத்தனா எனக்கு ஒரு கிளஸ்டர் லெவல் ரோலும் கிரியேட் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புது செஷன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். SSH அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் இங்கே போயிட்டு என்னோட இன்ஸ்டன்சஸ்க்கு போயிடுறேன். இல்லை ரெஃப்ரெஷ், இதில் நம்மளோட ரீட் ஒன்லி யூசர் மிஷின் ஒன்று இருக்கும், அதோட IP அட்ரஸை நான் எடுத்துக்கிறேன். யூசர் நேம் வந்து EC2-user தான். ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணு, நான் என்னோடய ப்ரைவேட் கீயை நான் வச்சுருக்கேன். அண்ட் டெர்மினல் செட்டிங்ஸ்லேயும் நான் கலர் செட்டிங்ஸில் என்ன பண்ணிக்கிறேன்னா பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டு, ஃபோர்க்ரவுண்ட் கலரில் வந்து எல்லா ஒயிட்டில் டார்க் கலர்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ பர்பிள் மாதிரி வச்சுப்போம். ஓகே, எவ்ரிதிங் இஸ் குட், ரைட். அக்செப்ட் எனக்கு ஆட் ஆயிடுச்சுங்க. அப்போ நம்ம இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். இப்போது இது என்ன மெஷின், இது வந்து என்னோட மூணாவது மெஷின் ரீட் ஒன்லி யூசருக்காக. அப்போ அவருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல் ஸ்டெப்பு kubectl தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்குமெண்டேஷனில் போயிட்டு kubectl டப்புன்னு நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். kubectl இப்போ உள்ளே வந்துட்டான். அடுத்து அவருக்கு என்ன வேணும், AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்டை ரன் பண்ணி அவருக்கு செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸ் வேணும். அப்போ போயிட்டு நான் IAMல ரீட் ஒன்லி யூசருக்காக நான் என்ன பண்ணுறேன்னா செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸில் I'll create a new access key, command line interface, I understand, create access key. ஸோ அப்போ இன்னொரு ஆக்சஸ் கீ வந்துருச்சு, அதை காப்பி, சீக்ரெட் கீ காப்பி, AP-southeast-1 அவுட்புட் JSON ஃபார்மேட், டன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரியே ரீட் ஒன்லி யூஸரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் கியூப் கான்ஃபிக் ஃபைலை அவர் ஜென்ரேட் பண்ணிப்பார். ஜென்ரேட் பண்ணோன்னே இப்போ அவர் kubectl கமாண்ட்ஸை ரன் பண்ணலாம். kubectl get podsன்னு கொடுத்தா
அவர் நோ ரிசோர்ஸ் ஃபவுண்ட் இன் டிஃபால்ட். கெட் பாட்ஸ் ஐஃபனியன் டெவ் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலுமே நோ ரிசோர்சஸ் ஃபவுண்ட். அப்போ எந்த நேம் ஸ்பேஸில் வேணாலும் அவர் கெட் பாட் கமாண்டை ரன் பண்ண முடியும். ஆனால் kubectl கிரியேட் அப்படின்னு ஒரு கமாண்டை கொடுக்குறீங்க. ஸோ கிரியேட் கமாண்டில் நீங்கள் என்ன கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாலுமே சரி. ஸோ அப்போ எனக்கு ஐ வாண்ட் என்னன்னா எனக்கு ஒரு பாடு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் கிரியேட் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கமாண்டை ரன் பண்ணுறேன். kubectl கிரியேட் டிப்ளாய்மெண்ட். இப்போ கிரியேட் பண்ணுற கமாண்டை கொடுத்தனா ஃபார்பிடன், இவர் ஒரு ரீட் ஒன்லி யூசரு, இவருக்கு ரீட் ஒன்லி பர்மிஷன்ஸ் தான் இருக்குது. அப்போ இவர்னால ஸோ ஹீ கேனாட் ரன் ஏதாவது கிரியேட் பண்ணுற கமாண்ட்ஸை ரன் பண்ண முடியாது, அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், அண்ட் இங்கேயும் போயிட்டு நம்ம இந்த 2 யூசரை டெலீட்டும் பண்ணிடலாம். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ஆக்டிவ் கீஸ் இருக்கா, ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம எப்படி ஒரு யூசரை கிரியேட் பண்ணுறது அண்ட் அந்த யூசருக்கு எப்படி நம்ம பர்மிஷன்ஸ் கொடுக்கறது வித்தின் குபர்நெட்டிஸ். அண்ட் இதை நான் ஒரே ஒரு வாட்டி ரன் டவுன் மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு நம்ம இப்போ லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேங்க. ஸோ டெவ் யூசரை ஐ வில் டெலீட் இட், கன்ஃபார்ம். அதேமாதிரி ரீட் ஒன்லி யூசரும் செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸில் கிரியேட் பண்ண க்ரெடென்ஷியலை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட்டட். அண்ட் இப்போ அந்த யூசரும் டெலீட் பண்ணிடலாம். அவங்களுக்காக ரன் ஆகிட்டு இருக்கிற EC2 மெஷின்ஸையும் நம்ம டெலீட் பண்ணிடுவோம். அலாங் வித் த IAM பாலிசி கூட பிரச்சனை இல்லை. டெவ் யூசர் அண்ட் ரீட் ஒன்லி யூசரை டெலீட் பண்ணிடுறேங்க. சூப்பர். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இன் அவர் கரண்ட் செக்மெண்ட் நம்ம ஒரு EKS கிளஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி அந்த கிளஸ்டருக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்கறது, அண்ட் பர்மிஷன்ஸ் வழியாக வித் ரோல் பைண்டிங், கிளஸ்டர் ரோல் அண்ட் கிளஸ்டர் ரோல் பைண்டிங்னா என்னன்னு நம்ம பார்த்தோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் குவிக்காக ஒரே சும்மா ஒரு ஃப்ளோ மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது லெட்ஸே உங்ககிட்ட என்னென்னா ஒரு IAM யூசர் இருக்காங்க. ஸோ யூ ஹாவ் அ IAM யூசர். அந்த IAM யூசருக்கு நீங்கள் ஃபுல் ஆக்சஸ்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கூடாது. நீங்கள் ஜஸ்ட் அவருக்கு என்ன பண்ண போறீங்கன்னா EKS டிஸ்கிரைப் கிளஸ்டர் சொல்லிட்டு இந்த பாலிசியை கொடுத்தா போதுங்க. அப்போ IAM யூசருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டிஸ்கிரைப் கிளஸ்டர்ன்ற பாலிசி அட்டாச் பண்ணுறீங்க. இதனால் அவர் என்ன பண்ண முடியும்னா AWS EKS அண்டு அப்டேட் kubectl ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டை ரன் பண்ண முடியும். அப்டேட் kubectl அப்படின்னு ஒரு கமாண்டை அவர் ரன் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் வந்துடும். இதனால் அப்போ என்ன வந்துடும், அவங்களுக்கு kubectl ஃபைல் வந்துடும். இனிமேல் அவர் kubectl கமாண்ட்ஸை ரன் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ வாட் யூ ஆர் டூயிங் இஸ் இப்போ அவருக்கு நம்ம ஜஸ்ட் இப்படி டிஸ்கிரைப் கிளஸ்டர் பாலிசி கொடுத்தா பர்மிஷன்ஸ் வராது. அப்போ குபர்நெட்டிஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம AWS auth அப்படின்ற ஒரு கான்ஃபிக் மேப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ AWS auth கான்ஃபிக் மேப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ வி ஹாவ் அவர் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் அண்டு குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு யூசர்ஸும் இருக்காங்க, குரூப்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணுறோம்னா kubectl எடிட் கான்ஃபிக் மேப்புன்னு சொல்லிட்டு நம்ம எடிட் பண்ணோம். அந்த ஃபைல் நான் இங்கே வச்சுருக்கேன்னா ஸோ அப்போ நம்ம kubectl எடிட்டுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யூசரை ஆட் பண்ணோம். யூசரை ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குபர்நெட்டிஸில் RBACன்னு ஒரு டாப்பிக்கை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ RBAC ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்ன்ற டாப்பிக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். RBACை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலான்னா ரோலு அண்ட் ரோல் பைண்டிங், கிளஸ்டர் ரோலு அண்டு கிளஸ்டர் ரோல் பைண்டிங், இது வழியாக நான் என்ன பண்ணிட்டேன், நான் அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டேங்க. BINDING. ஸோ கிளஸ்டர் ரோல் பைண்டிங்னு சொல்லிட்டு நான் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா ஆக்சஸ் கொடுத்தேன். இப்போ இந்த ஆக்சஸ் கொடுத்தனால இனிமேல் என்னோட யூசர் அவங்கவுங்க மெஷின் அவங்கவுங்க கம்ப்யூட்டர்லேருந்து kubectl கமாண்ட்ஸை லிமிட்டட் கமாண்ட்ஸாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரன் பண்ண முடியுங்க. சப்போ இதுதான் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண ஃப்ளோ. இதை நம்ம EKSன்ற ஒரு கான்செப்டில் நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரீசெண்டாக வரதில் AWS auth அப்படின்றத நாங்கள் பழசாக்கிட்டோம்.
அது டிப்ரிஷியேட் ஆயிருச்சு. ஸோ ஆனால் ஆன் ப்ரெமிஸ் கிளஸ்டர்ஸ்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இதே மாதிரியே ஒரு கான்ஃபிக் ஃபைலில் தான் நீங்கள் போயிட்டு யூசர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போது இப்போதைக்கு அவங்க என்ன சொல்கிறான், நீங்கள் இந்த யூசர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே AWS ஆத்துன்றது பழசாயிருச்சு. அப்போ இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா, இனிமேல் உங்கள் குபர்நெட்டிஸ் கிளஸ்டரில் இங்கேவே ஆக்சஸ்ன்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இப்போ இங்கேவே என்ன சொல்லிடுறான்னா ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு புதுசாக டேப் கொடுத்துட்றோம். அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கிரியேட் ஆக்சஸ் என்ட்ரி. நான் ஒரு ஆக்சஸ் என்ட்ரி கிரியேட் பண்ணுறேன். யாருக்குன்னா இங்கேவே நீங்கள் யூசர் நேமை கொடுக்கலாம். இப்போ நம்ம குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் இருக்கார். குமார்ன்ற ஒரு யூசருக்கு என்ன டைப் ஆஃப் ஆக்சஸ் என்ட்ரி கொடுக்க போகிறீங்க? ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட்டு அவர் ஒரு கிளஸ்டரில் ஒரு பர்டிகுலர் நேம் ஸ்பேஸ்க்குள்ளே மட்டுமா இல்லை கிளஸ்டர் லெவல்லையா? அண்ட் அவருக்கு என்ன பாலிசி கொடுக்க போகிறீங்க? ஸோ வியூ பாலிசினா ஒன்லி ரீட் ஆக்சஸ். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் க்ரியேட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் நீங்கள் இந்த பேக் அப்படின்ற டாப்பிக்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா இகேஎஸ்லேயே கன்சோல்லையே என்ன பண்ணிடுறான்னா நீங்கள் பர்மிஷன்ஸ் இங்கே டிஃபைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுறோம். ஸோ அப்போ நம்ம இதுவுமே ஒரு என்ட்ரி விச் இஸ் ஆக்சஸ் என்ட்ரி மூலியமாகவும் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் AWS ஆத் மூலியமாகவும் நம்ம பர்மிஷன் கொடுக்கலாம், விச் இஸ் வாட் வி ஹவ் யூஸ்ட் இன் அவர் டுடேஸ் வீடியோ. ரைட், இப்போ நம்ம சோஃபார் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு EKS கிளஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, நோட் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது, அண்ட் அந்த பேக்குன்ற கான்செப்ட் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்ற டாப்பிக்கை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இப்போ ஃபைனல் செக்மெண்ட்டாக சர்வீஸ் அக்கௌண்ட்னா என்ன அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போது சர்வீஸ் அக்கௌண்ட்டுன்றது என்னென்னா, நம்ம இப்போ கிளஸ்டர் ரோல் பைண்டிங், கிளஸ்டர் ரோல் பைண்டிங் இது எல்லாமே நம்ம யாருக்கு கொடுத்தோம்னா நம்ம ஒரு யூசருக்காக கொடுத்தோம். அந்த யூசர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெர்மிஷன்ஸை வச்சு அவங்க kubectl கமாண்ட்ஸை ரன் பண்ணுறாங்க. அப்போது ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா, இப்போது ஒரு யூசர் இருக்காங்க, அந்த யூசர் kubectl கமாண்ட்ஸை ரன் பண்ணுறாங்கன்னா இப்போ kubectl கமாண்ட் எங்கே போய் பேசும்? kubectl யார்கிட்ட பேசும்னா API சர்வர். ஸோ API சர்வர் தான் நமக்கு இந்த நீங்கள் அடிக்கிற kubectl கமாண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரன் பண்ணுறவர். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேக்கில் API சர்வர்கிட்ட தான் சொல்கிறீங்க, இவர் இந்த கமாண்ட் அடித்தார்னா அவருக்கு அந்த அவுட்புட்டை காமிக்காத, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் API சர்வர் தான் kubectl கமாண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறது. அப்போ இந்த API சர்வர் கூட பாடே பேசலாங்க. ஸோ ஒரு பாடே என்னென்னா API சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். அப்போ அதுக்காக தான் we are going to use something called as service account. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு IAMல ரோல்னு ஒன்று இருக்குது. ரோல்னா என்னது? ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸோட பேசணும்னா IAM ரோல், விச் இஸ் ஈஸி டு சர்வீஸ் S3 பக்கெட்டோட பேசணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ரோல்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம் ஃபார் தட் சர்வீஸ். அப்போ நான் யூசர் என்டிட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? சர்வீஸ் அக்கௌண்ட்டு நம்ம கொடுக்குறோம். அப்போ ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் என்னதுன்னா, ஸோ நமக்கு நம்ம ஒரு பாடு API சர்வர்கிட்ட பேசுகிறதுக்காக அதுக்குன்னு பாடுக்குமே பர்மிஷன்ஸ் இருக்கும். அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போமே. ஸோ இப்போ என்னோட பாடு S3 பக்கெட் கிட்ட பேசணுங்க. ஸோ கன்சிடர் திஸ் இஸ் யுவர் பாட் அண்ட் இட் வாண்ட்ஸ் டு டாக் டு மை S3 பக்கெட் விச் இஸ் இன் த cloud. இப்போ அது பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இது வந்து ஆக்சுவலாக EKS தான். ஸோ திஸ் மை EKS கிளஸ்டர். அந்த EKS கிளஸ்டருக்குள்ளே நம்மளுக்கு ஒரு பாடு இருக்கான். அந்த பாடு தான் என்ன பண்ணணும்? இந்த S3 பக்கெட் கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பாடுக்குள்ளே ஒரு ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ ஜென்ரேட் பண்ணி AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்ட் இந்த பாடுக்குள்ளே நீங்கள் ரன் பண்ணி அந்த ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீயை கொடுத்துட்டிங்கன்னா அந்த பர்மிஷன் வச்சு S3லேருந்து டேட்டாவை எடுத்துப்போம். இல்லை இது ஒரு ஆப்ஷன். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் டு யூஸ் ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா பர்மிஷன் கொடுக்கலாம். ஆனால் இப்போ இதுவே எங்கிட்ட ஒரு 10-15 பாடு இருக்குது, ஒவ்வொரு பாடுக்கும் ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீன்னு கொடுக்குறது இட்ஸ் டிஃபிகல்ட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு IAM ரோல் கிரியேட் பண்ணுவோம். நார்மலாகவே அதுதான். EKSக்கு S3க்கு நான் ரோல் கிரியேட் பண்ணனா, ஆனால் EKSக்குள்ளே ஒரு பாடு தான் ரன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அந்த பாடு தான் என்ன பண்ண போகிறோன்னா S3 பக்கெட்டை கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இப்போ லேர்ன் பண்ண போகிறது என்னென்னா IRSA. ஸோ IAM ரோல் ஃபார் சர்வீஸ் அக்கௌண்ட். நம்ம இப்படி ஒரு கான்செப்டை நம்ம இப்போ லேர்ன் பண்ண போகிறோங்க. ஸோ விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் IRSA. ஸோ IAM ரோல் ஃபார் சர்வீஸ் அக்கௌண்ட். இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின் விச் இஸ் என்னென்னா, சர்வீஸ் அக்கௌண்ட்டுன்றது நீங்கள் பாடுக்கு கொடுக்குற பர்மிஷன்ஸ். ரோலு, கிளஸ்டர் ரோல் பைண்டிங், கிளஸ்டர் ரோல் பைண்டிங் எல்லாமே ஒரு யூசருக்கு கொடுக்குற பர்மிஷன்ஸ்.
அப்போ நான் பாடுக்கு ஏதாவது பெர்மிஷன் செட் பண்ணணும், அது என் கூடாது பேசக்கூடாது, பாடு இந்த மாதிரி லிமிடெட் ஆக்சஸ் தான் வச்சுக்கணும். இப்போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்னென்னா ப்ரொமீத்தியஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டரை இன்ஸ்டால் பண்ணுவோம். ப்ரொமீத்தியஸ்ன்றவன் என்னென்னா அவனுமே ஒரு பாடாக தான் உள்ளே ரன் பண்ணுவான். அவன் என்ன பண்ணலாம், மற்ற பாடோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியணும். அப்போ யாருக்கிட்ட போய் கேட்க முடியும், ஏபிஐ சர்வர் கிட்ட தான். ஏன்னா நம்மளோட ஃப்ளோவே எப்படின்னா ஏபிஐ சர்வருக்கு தான் கியூபர்னெட்டிஸோட மொத்த இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட தான் தெரியும். அப்போ ஒரு பாட் என்ன பண்ணுறான்னா ஏபிஐ சர்வர் கிட்ட பேசி கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டரோட இன்ஃபர்மேஷன் வாங்குறான். அப்போ அந்த பாடுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பர்மிஷன் கொடுக்கணும். தட் இஸ் த்ரூ சர்வீஸ் அக்கௌண்ட். ரைட். இப்போது இதே மாதிரி தான் சர்வீஸ் அக்கௌண்ட்டு. ஆனால் நான் இங்கே என்னென்னா ஏடபிள்யூஎஸில் ஐஆர்எஸ்ஏ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐஏஎம் ரோல் ஃபார் சர்வீஸ் அக்கௌண்ட், விச் இஸ் என்னோட பாட் இருக்கான். அந்த பாடு கியூபர்னெட்டிஸ்குள்ளே பேசணும்னா வெறும் நீங்கள் சர்வீஸ் அக்கௌண்ட்டுன்னு யூஸ் பண்ணுங்கள் போதும். கியூபர்னெட்டிஸ்குள்ளே நம்ம எப்படியும் ப்ரொமீத்தியஸ் வச்சு நம்ம கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டர் மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரொமீத்தியஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்போ சர்வீஸ் அக்கௌண்ட்டை நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ தட் சர்வீஸ் அக்கௌண்ட் வில் பி ஃபார் மை பாட் டு டாக் வித்தின் மை கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டர். ஆனால் இப்போ என்னென்னா என்னோட பாடு என்னோட S3 பக்கெட் கிட்ட பேசணும், விச் இஸ் அவுட் சைட் ஆஃப் மை கிளஸ்டர். ஆனால் இவங்க எல்லாருமே ஏடபிள்யூஎஸ்குள்ளே தான் வராங்க. அப்போ ஐஆர்எஸ்ஏன்ற ஒரு கான்செப்ட் வருதுங்க, விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐஏஎம் ரோல் ஃபார் அ சர்வீஸ் அக்கௌண்ட் which you are going to give that pod permission to use the S3 bucket without access key or secret key எதுவுமே இல்லாமல் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம EC2 S3 கனெக்ட் பண்ணும்போதும் ஒன்று ஆக்சஸ் கீ சீக்ரெட் மூலியமாக கனெக்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஐஎம் ரோல் அதுக்கு S3 ஃபுல்லாக ஆக்சஸை கொடுத்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரோல் மூலியமாகவும் EC2 பேசும். பட் இப்போ என் பாடு பேசுகிறதுனால ஐஆர்எஸ்ஏன்ற ஒரு டாப்பிக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. அண்ட் நம்ம நிறைய ஜாம் பேக்டான இன்ஃபர்மேஷன்லாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோ 2 or 3 டைம்ஸ் நீங்கள் திருப்பி கேட்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த கம்ப்ளீட் சீரீஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லோவாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல EKSCTLன்னு சொல்லிட்டு நமக்கு தேவைங்க. ஸோ நமக்கு என்னென்னா இன்ஸ்டால் EKSCTL, AWS இன்ஸ்டால் EKSCTLன்னு கொடுப்போமே, டாக்குமெண்டேஷன் வருவோம். அவனும் ஒரு கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி தான், kubectl ரன் பண்ணுற மாதிரி. அப்போ IAM account used to create the EKS cluster should have the following permissions. Okay, download the latest release. For Windows, for Unix, Docker, third party, Shell, Mac OS, Fish, PowerShell. ஓகே. ஸோ அப்போ நம்ம யூனிக்ஸ் தான். இதில் வெரிஃபை செக்ஸம் இல்லை, ஃபஸ்ட் என்னென்னா டைரெக்டாக கேர்ல் கமாண்டில் நம்ம அதை டவுன்லோட் பண்ணுறோம். ஓகே, பிளாட்ஃபார்ம் செட் பண்ண சொல்கிறோம். ஃபார் ARM system set ARCH to ஜஸ்ட் வில் காப்பி திஸ். இது அப்படியே நம்ம காப்பி பண்ணுவோமே, ஏன்னா அவன் தான் கொடுத்துருக்கானே, நம்ம எதுக்கு அவன்கிட்ட மெடில் பண்ணிவிட்டு. ஸோ லெட் மீ பேஸ்ட் இட் ஓவர் ஹியர் அண்ட் ப்ரெஸ் என்டர். ஓகே, ஃபைனு. இப்போ EKSCTLன்னு கமாண்ட் ரன் பண்ணனா என்னால் EKSCTL கமாண்ட்ஸை ரன் பண்ண முடியுது. சூப்பர். அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா EKSCTL நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ EKSCTLன்றது என்னென்னா என்னோட கிளஸ்டரை மாடிஃபை பண்ணுறதுக்கான ஒரு கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கமாண்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ விச் இஸ் இங்கேவே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேங்க. இது என்னென்னா EKSCTL எனக்கு IAM OIDC ப்ரொவைடர் எனக்கு என்ன பண்ணுன்னா எனக்கு இதை IAM-ஐயும் என்னோட EKS கிளஸ்டரையும் எனக்கு அப்டேட் பண்ணு. அப்போ API-Southeast-1 என் கிளஸ்டர் நேம் என்னென்னா லேர்ன் வித் மித்ரன் 2, இதான் என்னோட கிளஸ்டரோட நேமு. எனக்கு EKSCTL நீங்கள் என்ன பண்ணுன்னா அசோசியேட் IAM OIDC ப்ரொவைடர் இந்த இதை நீங்கள் எனேபிள் பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். இதை கன்சோலில் பண்ண முடியாதாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் கன்சோலில் இதை எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. அதனால் அது CLI மூலியமாக தான், டாக்குமெண்டேஷன்லேயும் CLI மூலியமாக தான் எனேபிள் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஸோ இந்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா என்னோட IAM-ஐயும் EKS கிளஸ்டரோட OIDC-யும் எனக்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கேவே நம்ம பார்த்திங்கனாலே OIDC கனெக்ட் ப்ரொவைடர் URLன்னு சொல்லிட்டு இருக்கும். என்னோட IAM-யும் EKS-ஓட OIDC-யும் கனெக்ட். ஓப்பன் ஐடின்றது என்னென்னா அது ஆத்தென்டிகேஷன் மாதிரி தான், நம்ம அதில் ரொம்ப நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த கமாண்டை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
காப்பி பண்ணி இங்கே நான் ரன் பண்ணுறேங்க. ஸோ கிரியேட்டட் ஐஎம் ஓப்பன் ஐடி கனெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, டன்னு. அப்ரூவும் பண்ணிட்டோம். அப்ரூவ் ஆயிடுச்சு. எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி வி காட் த இன்ஃபர்மேஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கன்சோலில் இதுக்கு மேலே கன்சோல் தான். நம்ம ஐஏஎம்க்கு போயிடுவோம். இவன் வந்து புது டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரூட் யூசரோட ஓகே. ஸோ புதுசாக இப்போ ரூட் யூசருக்கு நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு ரோல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ரோல். ஸோ கிரியேட் அ நியூ ரோல். ஸோ இங்கே நம்ம கிரியேட் அ நியூ ரோலில் ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ் இது எல்லாத்துக்கும் அக்கௌண்ட்டும் கிடையாது, வெப் ஐடென்டிட்டி அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு வெப் ஐடென்டிட்டி நம்ம சூஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் இந்த இகேஎஸோட ஓஐடிசின்னு வருது பார்த்தீங்களா. இப்போ நான் காமிச்சினே ஓஐடிசி BF0C அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் இங்கே இருப்பான். நம்ம தேவையில்லாத பேஜஸ்லாம் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் தான் இருப்பான். இவனுக்கு தான் என்னோட இந்த இகேஎஸ் கிளஸ்டருக்கு தான் நான் ரோல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆடியன்ஸ், STS இந்த மாதிரி அவனே டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்றான். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட இகேஎஸ் கிளஸ்டரோட BF0C நான் கரெக்டாக நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட். இப்போ இதற்கு என்னென்னா நீங்கள் என்ன பாலிசி நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா நம்ம பர்மிஷன் கொடுக்க போகிறோங்க. ஸோ இப்போ இதில் S3 Amazon S3 ஃபுல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு பர்மிஷன் கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் நவ் நெக்ஸ்ட். இப்போ இதில் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு இதில் EKS to S3 EKS S3 EKS பாடு S3க்கான ஒரு ரோல் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷன் ஓகே. ட்ரஸ்ட் பாலிசியில் நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து OIDCக்காக ஃபெடரேட்டட் பிரின்சிபல் அசியூம் ரோலு கண்டிஷன்ஸில் நம்ம ஸ்ட்ரிங் ஈக்குவல்ஸு Amazon STSன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னென்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இப்போதைக்கு இது அப்படியே இருக்கட்டும். S3 ஃபுல் ஆக்சஸ் கிரியேட் ரோலுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு என்னென்னா நம்ம ஒரு ரோல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ரோல் வந்து இந்த குபர்னெட்டிஸோட OIDC இவனுக்காக நான் ரோல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரோல் கிரியேட் பண்ணிட்டு அவனுக்கு S3 ஃபுல் ஆக்சஸ்ன்ற பர்மிஷன் நான் கொடுத்துட்டேங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ kubectl. ஸோ kubectl நம்ம அதுக்கு முன்னாடி vi main.yaml இதில் நான் மொத்தமாக என்ன பண்ணிடுறேன், டெலீட் பண்ணிடுறேன். இன்சர்ட் மோடு என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கான YAML ஃபைலை நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி நீங்கள் கைண்டு ரோல் பைண்டிங் கிளைண்ட் கிளஸ்டர் ரோல் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதேமாதிரியே கைண்டு சர்வீஸ் அக்கௌண்ட் வேணும்னா S3 ஆக்சஸ்க்காக. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அந்த ரோல் கிரியேட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த ரோலோட ARN நம்பரை நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ரோலோட ARN நம்பரை நான் எடுத்துக்கிறேன், விச் இஸ் நான் கிரியேட் பண்ண ரோலு EKS பாடு S3 ரோல். அதோட ARN நம்பர் இங்கே இருக்கும். அது அப்படியே காப்பி இந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ இதுதான் என்னோட ARN நம்பர். இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னா இந்த பாடுக்கு இந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டை மேப் பண்ணிட்டா போதுங்க. இப்போ நம்ம இது அப்படியே போயிட்டு பேஸ்ட் திஸ், சேவ் அண்ட் குவிட்டு kubectl அது இருக்காது, எப்படியோ ரீசெண்டாக இருக்காது. kubectl அப்ளை -f main.yaml நான் கொடுக்குறேன். கிரியேட் ஆயிடுச்சு. kubectl கெட் சர்வீஸ் அக்கௌண்ட் CRVICEACCOUNT. இப்போ நம்ம கொடுத்தோன்னா நான் இப்போ S3 ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. எல்லா பாடுக்கும் டிஃபால்ட்டாக ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் இருக்கும், அதுதான் அவங்க அசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் பாடுக்கு கஸ்டமைஸ்டாக எக்ஸ்ட்ரா சர்வீஸ் அக்கௌண்ட்ஸும் கொடுத்துக்கலாம். அது நான் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஒரு பாடை கிரியேட் பண்ணுறேன். அந்த பாடோட YAML ஃபைல் நான் எடுத்துக்கிறேன். ஸோ லெட் மீ கெட் தட் இன்ஃபர்மேஷன். அண்ட் இதுதான் என்னோட பாடோட YAML ஃபைல். ஸோ எனக்கு இது பாடோட YAML ஃபைலு. இதில் என்ன பண்ணுறேன்னா S3 ரீடர் தான் என் பாடோட பேர். சர்வீஸ் அக்கௌண்ட்டில் இங்கே நான் என்ன பேர் வச்சனோ அதை இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். கண்டெய்னர் Amazon Linux இமேஜ் எடுத்துக்கோ. இதில் ரொம்ப சிம்பிளாக install AWS CLI அண்ட் AWS S3 LSன்னு ஒரு கமாண்டை ரன் பண்ணு. அப்போ இந்த பாடுக்குள்ளே AWS S3 LSன்னு ஒரு கமாண்டை ரன் பண்ணி எனக்கு லாகில் பாடோட அவுட்புட் காமிச்சிச்சுன்னா இந்த மாதிரி என்னென்ன S3 பக்கெட் இருக்குது, 2 பக்கெட் நான் வச்சுருக்கேன்.
அந்த 2 பக்கெட்டோட இன்ஃபர்மேஷனும் லாகில் காமிச்சிச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஐஆர்எஸ்ஐ மூலியமாக ஐஎம் ரோல் ஃபார் சர்வீஸ் அக்கௌண்ட் நம்ம ஐஆர்எஸ்ஐ மூலியமாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பாடுக்கு S3 பக்கெட்டுக்கு கொடுக்கறதுக்கான பர்மிஷன் நம்ம கொடுத்துட்டோம். இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ காப்பி திஸ். நம்மளோட vi main.yaml எக்ஸிஸ்டிங்காக delete பண்ணிடுறேன், புதுசாக பேஸ்ட் பண்ணுறேன், சேவ் அண்ட் குவிட்டு, kubectl apply, pod created, kubectl get pods, கண்டெய்னர் கிரியேட்டிங்கில் இருக்கான், ஏன்னா அவன் புது இமேஜ்ன்றனால டவுன்லோட் ஆகி வரணும். ரன்னிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா kubectl logs அந்த பாடோட நேம் நான் கொடுத்தேன்னா டவுன்லோட் பேக்கேஜஸ் kubectl log S3 reader டவுன்லோடிங் பேக்கேஜஸ்ன்னு சொல்லிட்டு நிற்கிது. கெட் பாட்ஸ். இன்னும் சாரி, அவன் இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கான், என்னோட அவுட்புட் வரலையே அப்படின்னு பார்த்தேன். ஸோ லாக்ஸ்ன்னு பார்ப்போம். டிரான்சாக்ஷன் சக்ஸஸ், ரன்னிங் சக்ஸஸ், டவுன்லோடிங் பேக்கேஜஸ். ஓகே. ஸோ அப்போ ஏன்னா நம்ம கமாண்ட் என்ன பண்ணோம்னா நம்மளோட YAML ஃபைலில் இமேஜ் கிரியேட் ஆன அப்புறம் எனக்கு m install AWS CLI பண்ணிவிட்டு AWS S3 LS கமாண்டை ரன் பண்ணி காமின்னு நான் சொன்னேன். கடைசியில் பாருங்களேன், AWS S3 LS கமாண்டை ரன் பண்ணி எனக்கு 2 பக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் காமிக்குதுங்க. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்மளோட பாடுக்கு ஒரு IAM ரோல் அட்டாச் பண்ணியிருக்கோம். AWS சர்வீசஸ்க்குலாம் இல்லை, EKS EC2ன்ற சர்வீசஸ் இல்லாமல் பாடுக்கு நான் ஒரு IAM ரோல் அட்டாச் பண்ணியிருக்கேன் வித் ஹெல்ப் ஆஃப் அ சர்வீஸ் அக்கௌண்ட் விச் இஸ் IRSA. அது மூலியமாக நம்ம S3 பக்கெட்டை படிக்குது. அப்போ இன்டர்வியூவில் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கொஷின் விச் இஸ் என் பாடு வாண்ட்ஸ் டு ஆக்சஸ் த DynamoDB பக்கெட், மை பாட் வாண்ட்ஸ் டு ஆக்சஸ் த CloudWatch logs. எப்படி நீங்கள் ஆக்சஸ் கொடுப்பீங்க? ஸோ அதில் கிரியேட் அன் IRSA விச் இஸ் நம்ம ஒரு ரோல் கிரியேட் பண்ணுவோம் ஃபார் வெப் ஐடென்டிட்டி விச் இஸ் Kubernetesோட OIDC நம்ம வச்சு ஒரு பாலிசி அட்டாச் பண்ணிடும். அடுத்து பாலிசி அட்டாச் பண்ணி ரோல் ரெடி ஆனோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த ரோலுக்கு நம்ம ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் சர்வீஸ் அக்கௌண்ட் ஃபார் தட் ரோல் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அந்த சர்வீஸ் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு போய் என் பாடுக்கு அட்டாச் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிரும்னா ஐ வில் பி கெட்டிங் தட் பர்மிஷன். ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பாடை எப்படி கனெக்ட் பண்ணுறது நம்ம பார்த்தாச்சு, EKSும் பார்த்தாச்சு, RBACம் பார்த்தாச்சு, அண்ட் ஆல் த ரிலவெண்ட்டான டாபிக்ஸும் நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ வித் திஸ் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் எல்லாமே கன்க்ளூட் பண்ணிட்டோம்.